नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवति उत्तमश्लोके भक्तिर् भवति नैष्टके। मुखं करोति वाचालं पुङ्गुं लङ्घायते गिरिं यत्कृपातमहं वन्दे गुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरम्। ॐ नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। इस डिवाइन ग्रेस भक्ति वेदांत स्वामी श्रील प्रभुपाद की जय। காண்டம் 2 அத்தியாயம் 1 அதுல பதம் 5 நாம பார்க்க போறோம். தஸ்மாத் பாரத சர்வாத்மா பகவான் ஈஸ்வரோ ஹரிஹி ஸ்ரோத்தவ்ய கீர்த்தித்தவ்யஸ்ச ஸ்மர்த்தவ்யஸ்ய சேததா பயம். ஹரே கிருஷ்ணா. யார் படிக்கிறீங்க மாதாஜி? மாதாஜி படிக்கிறேங்க மாதாஜி. படிங்க. ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. மகாஸ்ல பிரபாத் கி ஜெய். பரதகுல தோன்றலே, எல்லா துன்பத்திலிருந்தும் விடுபட விருப்பம் கொண்டு ஒருவன் பரமாத்மாவும் ஆளுநரும் எல்லா துன்பங்களிலிருந்தும் காப்பவருமான முழுமுதற் கடவுளை பற்றி செவியறவும் துதிக்கவும் அவரை நினைவில் கொள்ளவும் வேண்டும். பொருளுரை. ஜடப்பற்றுடைய உணர்கள் அவர்களின் பொன்னான நிறத்தை எவ்வாறு உண்ணுதல், உறவு கொள்ளுதல், பொருளாதாரத்தை மேம்படுத்துதல் மற்றும் மறதி என்னும் கற்றல் முறியடிக்கப்பட்டு இருக்கும் உறவினர் கூட்டத்தை பராமரித்தல் ஆகியவற்றை விரயம் செய்கின்றன என்பதை ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமி முந்தைய பதத்தில் விளக்கியுள்ளார். உயிர் வாழும் ஆத்மா இத்தகைய ஜட செயல்களில் ஈடுபட்டிருப்பதால் பலநோக்கு செயல்களுக்குரிய விதி என்னும் சக்கரத்தில் தன்னை சிக்கி வைத்துக் கொள்கின்றன. 84 லட்ச வகையான உயிரினங்கள் இடையே பிறப்பு இறப்பு என்னும் சங்கிலி தொடரை இது ஏற்படுத்துகின்றது. நீர்வாழிகள், தாவரம், ஊர்வன, பரப்பன, மிருகங்கள், நாகரீகமடையாத மனிதன் மற்றும் சம்சார சாகரத்தில் விடுபடுவதற்கு ஏற்ற முன்னேற்றமான மானிட பிறவி ஆகிய இந்த 84 லட்சம் வகையான உயிரினங்களுக்கு இடையில் உள்ள பிரிவுகள் ஆகும். ஆகவே இவ்விஷயங்களில் சுழன்றிருக்கு விடுபட ஆவல் கொண்டு ஒருவன் தன் செயல்களின் பலன்களை நல்லவையாகவோ அல்லது தீவையாகவோ இருப்பினும் அவற்றை அனுபவிக்க முயல்வதை நிறுத்திவிட வேண்டும். நல்லதோ தீயதோ தன் சொந்த விருப்பத்துடன் எதையுமே ஒருவன் செயல்படக்கூடாது. மாறாக அனைத்திற்கும் உரிமையாளர் பரம புருஷன் சார்பாக அனைத்தையும் நிறைவேற்ற வேண்டும். இத்தகைய செயல்முறை பகவத்கீதையில் 9.27 சிபாரிசு செய்யப்பட்டுள்ளது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கான செயலாற்ற வேண்டும் என்ற உபதேசம் அதில் அளிக்கப்பட்டுள்ளன. எனவே முதலில் ஒருவன் பகவானின் பற்றி கேட்டறிய வேண்டும். கவனத்துடன் முழுமையாக கேட்டறிந்த பின்பு பகவானின் திருவிளையாடல்களில் அவன் போற்றி புகழ வேண்டும். இதனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் திவ்ய தன்மை இடைவிடாமல் நினைவில் நிறுத்துவது சாத்தியமாகும். பகவானை பற்றி கேட்பது, அவர் புகழை பாடுவது ஆகிய இரண்டும் அவரின் உன்னத இயற்கையோடு ஒத்த தன்மை கொண்டவைகளாகும். இவற்றை செய்வதால் தொடர்ந்து பகவானினுடைய சகவாசத்தில் ஒருவன் இருக்க முடியும். அத்துடன் எல்லா பயங்களிலிருந்தும் விடுதலை அடையவும் அது அளிக்கின்றது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் எல்லா ஜீவராசிகளின் இதயத்திலும் பரமாத்மாவாக இருக்கின்றார். மேற்கூறப்பட்டு செவியுறுதல், துதிப்பாடுதல் என்னும் முறைகளை தம்முடன் உறவு கொள்வதாக தமது படைப்பில் உள்ள அனைத்தையும் கிருஷ்ணர் வரவேற்கின்றார். பெருமாளை பற்றி கேட்கவும் அவரது புகழ் பாடுதல் ஆகியவை இம்முறைகளை பாகுபாடின்றி அனைவருக்கும் பொருந்தக்கூடியதாகும். ஆகவே இறையருளால் ஒருவன் ஈடுபட்டுள்ள எல்லா விஷயங்களிலும் அவனுக்கு முடிவாக வெற்றியை அளிக்கின்றன. பல தரப்பட்ட மனிதர்கள் உள்ளனர்கள். பலன் கருதும் தொழிலாளர்கள், மனோ தத்துவவாதிகள், யோகிகள் மற்றும் தூய பக்தர்கள். இவர்கள் அனைவருமே தங்களது விருப்பம் வெற்றி பெறுவதற்காக இரண்டர தனது இவ்வழிகளில் மிகவும் பொருத்தமானதாகும். அனைவரும் எவ்வித பயங்களில் இருந்து விடுபட்டு விரும்புகின்றனர். அத்துடன் வாழ்வில் முழுமையான இன்பத்தையும் அவர்கள் எதிர்பார்க்கின்றனர். இப்பொழுது இதை
இதை அடையலாம். இத்தகு பக்குவமான வழிகளில் பெரும் அதிகாரிகள் ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி போன்றவர்கள் பேசப்பட்ட ஸ்ரீமத் பாகவதத்தில் சிபாரிசு செய்யப்பட்டுள்ளது. ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டலும் அவரை துதி பாடுதலும் ஒருவனுடைய செயல்களாகும் உன்னதமாக மாற்றி விடுகின்றன. இதனால் பௌதீக துன்பத்தை பற்றி எண்ணங்களிலிருந்து அனைவரும் முற்றிலுமாக விளக்கப்படுகின்றன. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இந்த ஸ்லோகத்துல நம்மளுக்கு எப்படி என்ன செய்ய வேண்டும் பகவானை அடைவதற்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 5லிருந்து 11வது ஸ்லோகம் வரைக்கும் நாம என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கறத இங்க சொல்றாங்க. ஸ்ரோத்தவ்ய கீர்த்தித்தவ்யஸ்ய ஸ்மர்த்தவ்யஸ்ய சேத்ததா பயம். ஸ்ரோத்தவ்ய அப்படின்னா கேட்க வேண்டும். ஸ்ரோத்தவ்ய அப்படின்னா கேட்கணும். கீர்த்தித்தவ்யச கீர்த்தனம் பண்ணணும், போற்றப்பட வேண்டும். ஸ்மர்த்தவ்யச அப்படின்னா நினைவில் கொள்ள வேண்டும். மாடு அசை போடுற மாதிரி முதல்ல கேட்கணும், அப்புறம் உட்காந்து நம்ம என்ன கேட்டோங்கிறத யோசிச்சு பார்க்கணும். ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம் இது எல்லாமே இச்சதா அப்படின்னா இச்சை கொள்பவர்கள். இச்சதா அப்படின்னா இச்சை கொள்பவர்கள், விருப்பம் கொள்ள வேண்டும். எதுக்காக இது எல்லாம் எதுக்காக அப்படின்னா அபயம், விடுதலை பெறுவதற்காக. நாம இந்த கட்டுண்ட வாழ்விலிருந்து விடுதலை பெறுவதற்காக நாம ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம் இந்த 3 ரொம்ப முக்கியமானது இந்த கலியுகத்துல. கேட்பது அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமானதுன்னு பார்த்தோம். நம் காதுகளால் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். எதைனா அரசியலையோ இல்ல பௌதிக விஷயங்களையோ கிடையாது. அந்த விஷயங்களெல்லாம் கேட்கும் போது அதிகமான பற்றுக்கள் மேலும் மேலும் நமது முடிச்சு, ஹிருதய கிரந்தி அப்படிங்கிற முடிச்சு இன்னும் அதிகமாகுது. நம்ம ஹிருதயத்துக்குள்ள பற்றுக்கள், மனைவி, மக்கள், குடும்பம், நண்பர்கள், சொத்து, சுகம் அப்படின்னு இன்னும் முடிச்சுக்கள் அதிகமாகுது. அதான் இருதயத்திற்குள் இருக்கும் முடிச்சு, அந்த உணர்வானது இன்னும் இது மாசுபட்டு கொண்டே இருக்கிறது. அப்போ இன்னும் பல பிறவிகள் வேண்டும். ஏன்னா 84 லட்சம் பிறவிகள் இருக்கு. 84 லட்சம் பிறவிக்கு அப்புறம்தான் இந்த மானிட உடல் நம்மளுக்கு கிடைக்கின்றது. எனவே இது மிகவும் அரியதானது. அப்ப இந்த 84 லட்சம் பிறவிகள் சம்சார சக்கரத்திலிருந்து விடுபடுறதுக்கு நம்மளுக்கு தேவைப்பட்டது. அப்ப இந்த மனித உடல் எதற்காக அப்படின்னா ஆத்ம தத்துவத்தை அறிந்து நாம் இந்த ஆத்மாவை விடுவிப்பதற்காகவே தவிர வேறு எந்த விருப்பங்களையும் நிறைவேற்ற கிடையாது. அப்ப இதை உணர்ந்து எல்லாரும் செயல்படணும் அப்படிங்கிறது இங்க நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அனைவரும் எல்லாவித பயங்களிலிருந்தும் விடுபட விரும்புகின்றனர். நாம் எல்லாருமே வாழ்வில் இன்பத்தை தான் எதிர்பார்க்கிறோம். அதை அடையறக்கு பக்குவமான வழி என்ன அப்படின்னா பெரும் அதிகாரிகளான சுகதேவ கோஸ்வாமியால் பேசப்பட்ட ஸ்ரீமத் பாகவத்தை படிப்பதன் மூலமா, அதை கேட்பதன் மூலமாகவும் நம்மளோட செயல்கள் உன்னதமாக மாற்றப்படுகின்றது. நாம எல்லாருமே பௌதிக புலன்களை கொண்டு பௌதிக செயல்கள் செய்யறோம். ஆனா பாகவதம் கேட்கும் போது நமது புலன்கள், நமது சிந்தனைகள் எல்லாமே உன்னதமாகின்றது. அப்போ உன்னதமான புலன்களால் ரிஷிகேன சேவனம், பகவானுக்கு அந்த ரிஷிகேஷருக்கு புலன்களை அடக்கக்கூடியவரான, புலன்களை கட்டுப்படுத்தக்கூடியவரான அந்த பகவானுக்கு நாம் தொண்டு செய்ய முடியும். இதனால் பௌதிக துன்பங்களை பற்றிய எண்ணங்கள் அனைத்தும் முற்றிலும் விளக்கப்படுகின்றன. அப்ப நம்ம இன்பத்தை நோக்கித்தான் எல்லாருமே ஓடிக்கொண்டிருக்கிறோம். அது எங்க கிடைக்குங்கிறது நம்மளுக்கு தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது பாகவதத்துல. அதனால துன்பம் நம்மளுக்கு தானா போயிருது. துன்பத்தை விளக்க தனியா ஸ்டெப் எடுக்க வேண்டியதில்லை. ஏன்னா நாம இன்பத்தை தேடி பாகவதத்துல அனுபவிக்கும் போது அது துன்பம் தானாக போய் விடுகிறது. அடுத்தது பதம் 6. ஏதாவான் சாங்கிய யோகாப்யாம் ஸ்வதர்ம பரிநிஷ்டயா ஜென்மலாப பரபும்சாம் அந்தே நாராயண ஸ்மிருதி. ஹரே கிருஷ்ணா. யார் படிக்கிறீங்க மாதாஜி? மல்லியா மாதாஜி இல்லைங்களா? ஈஸ்வரி மாதாஜி படிக்கிறீங்களா? ஈஸ்வரி மாதாஜி ஓகே, நானே படிக்கிறேன். மாதாஜி அடுத்த ஸ்லோகத்துல இருந்து நான் படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஓகேங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஜடம் மற்றும் மொழிபெயர்ப்பு. ஜடம் மற்றும் ஆன்மீகத்தை பற்றிய பூர்ண அறிவாலோ அஷ்ட சித்திகளை பயில்வதாலோ வர்ணாசிரம கடமையை நன்கு நிறைவேற்றுவதாலோ அடையப்படும் மனித வாழ்வின்
மிக உயர்ந்த பக்குவமாக இருப்பது வாழ்வின் இறுதி கட்டத்தில் முழுமுதற் கடவுளை நினைவில் கொள்ளுவதே ஆகும். இங்க வந்து வர்ணாசிரம தர்மத்தின் இறுதி நோக்கம் என்ன அப்படின்னா பகவானை நினைவில் கொள்ளுவதே. வர்ணம் ஆசிரமம் எதுக்காக நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா வேதங்களின் முதல் துவக்கம் என்ன? வர்ணாசிரமத்தை கடைபிடிக்க வேண்டும். இறுதி நோக்கம் என்ன? பகவானை சென்றடைய வேண்டும். அப்ப பக்தி தொண்டு செய்யணுங்கிறது தான் இறுதி நோக்கம். ஆனா தூய பக்தி தொண்டில் ஈடுபடும் போது பக்தர்கள் அந்த ஸ்டெப் எல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டியது கிடையாது. தர்ம அர்த்த காம மோக்ஷ, அப்போ அவங்க வந்து மோட்சத்துக்கே வந்துடுறாங்க, ஜீவன் முக்தா நிலைக்கே வர முடியும். ஒருத்தர் வந்து படிப்படியாக வர்ற நிலை வந்து வேதங்கள்ல பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பக்தி யோகத்துல வந்து நேரடியாகவே பக்தி தொண்டுக்கு வர முடியும். பொருளுரையில பார்க்கலாம். நாராயணர் ஜடப்படப்புக்கு அப்பாற்பட்ட உன்னதமான முழுமுதற் கடவுளாவார். படைத்து காத்து இறுதியாக அளிக்கப்படுபவை அனைத்தும் மகத்தத்துவத்தின் எல்லைக்கு உட்பட்டவை அல்ல. இதனால் நாராயணர் பெயர், உருவம், இயல்பு போன்றவைகள் ஜட உலகின் எல்லைக்கு அப்பாற்பட்டவையாக இருக்கின்றன. ஜடம் மற்றும் ஆன்மீகத்தை பகுத்தறியும் மனோதத்துவ கற்பனையால் ஒருவன் மிக உயர்ந்த பக்குவத்தை அடையலாம். அல்லது பிரபஞ்சத்தில் உள்ள கிரகங்களுக்கும் அதுக்கு அப்பாலும் சாதகன் ஒருவன் செல்லுவதற்கு உதவும் அஷ்ட சித்திகளை பயில்வதாலோ அல்லது சமய கடமைகளை நிறைவேற்றுவதாலோ கூட மிக உயர்ந்த பக்குவத்தை ஒருவன் அடையலாம். ஆனால் இது நாராயண ஸ்மிருதி அல்லது இடைவிடாமல் முழுமுதற் கடவுளை ஒருவன் ஞாபகப்படுத்தி வைத்திருப்பதை பொறுத்ததாகும். ஞானி, யோகி அல்லது கருமி ஆகிய அனைவருடைய உன்னத செயல்களுக்கும் பூர்ணத்துவம் அளிக்கக்கூடியவரான ஒரு தூய பக்தரின் சகவாசத்தால் மட்டுமே மிக உயர்ந்த இப்பக்குவத்தை ஒருவனால் அடைய முடியும். இதுவே விதிக்கப்பட்ட கடமைகளை நிறைவேற்ற வேத நூல்களில் நிர்ணயிக்கப்பட்ட உரிய முறையாகும். ஆன்மீக பூர்ணத்துவம் அடைந்ததை குறித்து பல சரித்திர உதாரணங்கள் உள்ளன. அவற்றில் ஒன்றாக சனகாதி முனிவர்களை அல்லது புகழ்பெற்ற 9 யோகேந்திரர்களை குறிப்பிடலாம். இவர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பக்தி தொண்டில் நிலை பெற்ற பிறகுதான் பக்குவ நிலை அடைந்தனர். பகவான் பக்தர்கள் பக்தி மார்க்கத்தை கைவிட்டு ஞான மற்றும் யோகிகளின் பிற முறைகளை ஏற்றுக்கொண்டதே இல்லை. ஒவ்வொருவரும் அவரவர் செயல்களில் மிக உயர்ந்த பக்குவத்தை அடைய வேண்டும் என்று கவலைப்படுகின்றனர். அத்தகைய பக்குவ நிலையாக இருப்பது நாராயண ஸ்மிருதி என்று இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒவ்வொருவரும் தன்னால் இயன்றவரை அந்நிலையை அடைய முயல வேண்டும். அதாவது வாழ்வின் ஒவ்வொரு படியிலும் முழுமுதற் கடவுளாகிய ஸ்ரீ கிருஷ்ணரை மறவாது நினைவில் கொள்ளும் வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ நாம் செய்கின்ற எல்லா செயல்களிலும் அவரை மையப்படுத்தி செய்யும் போது அது பக்தி தொண்டாகின்றது. அந்தே நாராயண ஸ்மிருதி. அந்தே அப்படின்னா கடைசி காலத்துல, இப்ப நாம இறக்கும் தருவாயில பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நினைக்க வேண்டும் அப்படின்னு தான் நம்ம பகவத்கீதையில படிக்கிறோம். 8வது அத்தியாயம் பரத்தை அடைதல், அதுல 2 ஸ்லோகம் அதை வந்து முக்கியமா குறிப்பிடுது. அந்த காலேச்ச மாம் ஏவ ஸ்மரன் முக்த்வா கலேவரம் யஹ பிரயாதி சமத்பாவம் யாதி நாஸ்தியஸ்தர் சம்சயக அப்படின்னு. எம் வாபி ஸ்மரன் பாவம் தியஜத்தந்தே கலேவரம் தம் தமே வைதி கௌந்தேய சதா தத் பாவ பாவிதக அப்படின்னு. அப்போ நம்ம பாவங்கள் அப்படின்னா உணர்வு, நம்மளோட உணர்வு எப்படி இருக்கின்றதோ அதே உணர்வை அடுத்த பிறவில நாம பெறுகின்றோம். இப்போ நம்ம உணர்வு வந்து ஒரு நாயோட உணர்வா இருந்ததுன்னு வைங்க, ஒரு நாய் குலைக்குது, அந்த நாயை பற்றி நினைத்து கவலைப்படுகிறேன் அப்படின்னா நாம அடுத்த பிறவியில் நாயதான் பிறக்கணும். இதுக்கு உதாரணம் யாரு? ஜடபரதர். அவர் வந்து பரத மகாராஜா, மிக உயர்ந்த நிலையில இருந்த பரத மகாராஜா. அவர் வந்து பிருத்து மகாராஜா பிருத்து மகாராஜா இல்ல, நாபி மன்னரோட பேரன், ரிஷபதேவரோட முதல் மைந்தர். அவரது பெயராலே இங்க பரத வருஷம் என அழைக்கப்படுகிறது இந்த பாரத கண்டம். அப்ப அப்படிப்பட்ட பரத மகாராஜா ஆண்டதுனால இந்த கண்டம் முழுவதுமே புகழ் பெற்று விளங்கியது. அப்ப பரத மகாராஜாவோட பெயரு, அவர் தூய பக்தராகவும் உன்னத குணங்களை பெற்றவராகவும் இருந்ததுனால இது பாரத கண்டம் என அழைக்கப்பட்டது. அப்படிப்பட்ட பரத மகாராஜா வர்ணாசிரம தர்மப்படி அவர் வானப்பிரஸ்தம் மேற்கொள்கிறார். அப்ப வானப்பிரஸ்தத்தை மேற்கொண்டு அங்க போய் தவத்துல ஆழ்ந்திருக்கிறார்.
ஆனா ஒரு மானை பாற்று மானை பாக்குறாரு. அது வந்து குட்டிய போட்டுட்டு அது தண்ணியில அடித்து செல்லப்படுது. அந்த குட்டி தப்பிச்சிருது. அப்ப அந்த அந்த குட்டிய எடுத்து வளர்த்த ஆரம்பிக்கிறாரு. இங்க எல்லாம் விட்டுட்டு போயிட்டாரு. காட்டுக்கு போயிட்டாரு. ஒரே ஒரு கோவணம் மட்டும் கட்டிட்டு போயிட்டாரு. எந்த ஒரு சொத்தும், சுகம், புகழ், பேர், மக்கள் எல்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டாரு. எல்லாத்தையும் துறந்துட்டார். ஆனா காட்டுக்கு போனவர் என்ன பண்ணார்? மறுபடியும் அட்டாச் ஆயிட்டாரு. பற்று வச்சுட்டாரு. யார் மேலன்னா அந்த சின்ன மான்குட்டி மேல. அப்போ அது என்ன பண்ணாருன்னா, அவர் தவத்துல பகவானை நினைக்கிறதுக்கு பதுவா அந்த குட்டியை நினைக்க ஆரம்பிச்சிட்டார். அந்த மான்குட்டி எப்படி பசிக்கு சாப்பிடுதா, நம்ம கிட்டயே இருக்கா, எங்காவது வெளியில போய் தொலைஞ்சு போயிருமா, யாராவது அந்த புலி காட்டுல இருக்கிற கொடிய மிருகங்கள் கடிச்சிருமா அப்படின்னு அதை நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த மான்குட்டி எங்காவது போய் திரும்பி வரலைன்னா அதை பத்தியே நினைச்சிட்டு இருப்பாரு. அப்புறம் அவருடைய தவம் மாறி போச்சு இப்போ. அப்போ ஆனாடப்பட்ட உயர்ந்த பக்தர்கள் பாவா நிலைக்கு வந்த பரத மகாராஜருக்கே இந்த நிலைனா நாமெல்லாம் பாருங்க இன்னும் 4 ஸ்டேஜே தாண்டல. ஸ்ரத்தா, சாது சங்கா, பஜன கிரியா, அனர்த்த நிவர்த்தி. அதை தாண்டறக்கே நாம ரொம்ப கஷ்டப்படுறோம். ஆனா உயர்ந்த பக்தரான பரத மகாராஜா கூட வீழ்ச்சி அடைஞ்சிடுறார். அப்போ அந்த மாதிரி மாயையோட வலிமை மிகவும் அதிகமானது. அந்த மாயையோட போட்டி போட்டுட்டு இருக்கோம் நாம. ஒவ்வொரு நிமிஷமும் பகவானை பற்றி நாம சாண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு மனசுல ஏகப்பட்ட எண்ணங்கள் வருது. அதை தடுக்கவே முடியல. இன்னும் நாம ருச்சி நம்மளுக்கு இன்னும் கிடைக்கல. நாமத்தோட அந்த ருச்சி கிடைக்காதனால நாம இன்னும் தடுமாறிட்டே இருக்கோம். அப்போ வாழ்வின் ஒவ்வொரு படியிலும் முழுமுதற் கடவுளாகிய ஸ்ரீ கிருஷ்ணரை மறவாத நினைவில் கொள்ளும் வகையில் நாம அமைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா எல்லாவற்றிற்கும் எஜமானர் அவர்தான், கட்டுப்பாட்டாளர் அவர்தான், யோகேஸ்வரர் அவர்தான், ஆதி தேவம் அஜம் விபும் ஈஸ்வர பரம கிருஷ்ண சச்சித்தானந்த விக்கிரக அப்படின்னு நிறைய ஸ்லோகங்கள்ல பார்க்கலாம். பகவான் வந்து மிக உயர்ந்தவர், ஆதி புருஷர், எல்லாவற்றிற்கும் எல்லா புருஷர்களுக்கும் புருஷர், பரம புருஷர் அவர். அவர் நித்தியமானவர், நித்தியமானவற்றுள் நித்தியமானவர் அப்படின்னு எல்லாம் பாக்குறோம். அப்ப அவரை எப்பொழுதும் நினைவில் கொள்ளுவதுதான் பக்தி தொண்டு. நம் வாழ்வை அந்த மாதிரி அமைச்சுக்கணும். இப்ப ஏதோ சாப்பிட்றோமா, பகவானுக்கு படிச்சு சாப்பிடணும். நாம ஏதாவது ட்ரெஸ் உடுக்கிறோமா, பகவானுக்கு படிச்சு அதை உடுத்தணும். ஏதாவது தொழில் செய்யறோமா, அவரையும் பார்ட்னரா வச்சுக்கணும். அவருக்காக செய்யணும். எல்லாமே அவருக்காக செய்ய வேண்டும். அதுல வந்து நம்ம ஒரு சிறு அனுபவிப்பாளர்கள். எப்படின்னா பகவானுக்கு படிச்சுட்டு அதை எடுத்தா நாம பகவானுடைய பொருள் என அனுபவிக்கிறோம். அதனால நாம முழுமையான போக்தா கிடையாது. போக்தாராம் யக்ஞ தபஸாம் சர்வலோக மகேஸ்வரம் சுக்ருதம் சர்வபூதானாம் ஞாத்வா மாம் சாந்திம் ருச்சதிம். பகவான் தான் உண்மையான அனுபவிப்பாளர் என்பதை உணர்ந்த ஆத்மாக்கள் அமைதி அடைவார்கள். நான் தான் அனுபவிக்கிறேன்னு எத்தனை பேரு நாம ட்ரை பண்றோமோ அவங்களுக்கெல்லாம் நிம்மதியே கிடையாது, சாந்தி கிடையாது. அடுத்தது பதம் 7. பிராயேண முனையோ ராஜன் நிவ்ருத்தா விதி சேதத நைர்குண்யஸ்தாரமந்தே ஸ்ம குணானுகதனே ஹரே. நான் படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. காண்டம் 2 அத்தியாயம் 1 பதம் 7 மொழிபெயர்ப்பு. பரிசித் மகாராஜரே, முக்கியமான கட்டுப்பாடுகளுக்கும் அதன் விதிகளுக்கும் அப்பாற்பட்டுள்ள மிகச்சிறந்த ஆன்மீகிகள் பகவானின் பெருமைகளை பாடுவதில் ஆனந்தம் அடைகின்றனர். பொருளுரை. சீல பிரபுபாதாச்சாரியருக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா. மிகச்சிறந்த ஆன்மீகம் என்பவர் முக்தி அடைந்த ஒரு ஆன்மா என்பதால் கட்டுப்பாட்டு விதிகளின் வரம்புக்கு அவர் உட்பட்டவர் அல்ல. ஆரம்ப சாதகன் ஒருவன் ஆன்மீக படிக்கு உயர்ந்து விட நினைக்கும் ஆன்மீக குரு அவனுக்கு வழிகாட்டும் வகையில் கட்டுப்பாடுகளை விதிக்கிறார். மருத்துவ விதிகளுக்கு உடன்பாடு சிகிச்சை ஏற்க இசையும் ஒரு நோயாளியோட சதாக்களை ஒப்பிடலாம். பொதுவாக முக்தி அடைந்த ஆத்மாக்களுக்கும் கூட பகவானின் உன்னத செயல்களை விவரிப்பதில் ஆனந்தம் அடைகின்றனர். ஏற்கனவே கூறியவாறு முழுமுதல் கடவுளாகிய நாராயணர் அல்லது ஹரி ஜட படைப்பிற்கு மேற்பட்டவராக இருப்பதால் அவரது தேகமும் இயல்புகளும் பௌதீகமானவை அல்ல. முக்தி அடைந்த ஆத்மாக்களே மிகச்சிறந்த ஆன்மீகிகள் உன்னத அறிவில்
தங்களுக்குள்ள முதிர்ந்த அனுபவத்தால் ஸ்ரீ கிருஷ்ணரை உணர்கின்றனர். இதனால் ஸ்ரீ கிருஷ்ணருடைய திருவிளையாடல்களின் உன்னதமான இயல்புகளை பற்றி உரையாடுவதில் அவர்கள் ஆனந்தம் அடைகின்றனர். முதல் கடவுளாகிய ஸ்ரீ கிருஷ்ணர் தமது தோற்றம், செயல்கள் திவ்யம் அல்லது தெய்வீகமானவை என்று பகவத்கீதையில் அறிவித்துள்ளார். ஜடசக்தியின் வசியத்திற்கு கட்டுப்பட்டு சாதாரண மனிதன் ஒருவன் பகவானை நம்மில் ஒருவனாக எண்ணுகிறான். இதனால் ஸ்ரீ கிருஷ்ணரின் உன்னதமான பெயர், உருவம் போன்றவைகளை அவன் ஏற்க மறுக்கிறான். மிகச்சிறந்த ஆன்மீகி ஒருவர் பௌதிக விஷயங்களில் சிரத்தை கொள்ளாமல் பகவானுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மட்டுமே ஆர்வம் காட்டுகிறார். பகவான் ஜட உலக வாசிகளை நம்மை போன்றவர்கள் ஒருவரல்ல என்பதை இது நிரூபிக்கிறது. பரம புருஷர் ஒருவராக மட்டுமே இருக்க முடியும் என்று வேத இலக்கியங்களிலும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. பகவான் நமது தூய பக்தர்களின் கூட்டுறவில் அவரது உன்னத லீலைகளில் ஈடுபட்டுள்ளார். அனைத்து ஜீவராசிகளும் இதயத்திலும் அவர் பரமாத்மாக உருவில் வசிக்கிறார். இந்த பரமாத்மா பல தேவர்களின் விரிவாங்களும். ஆகவே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தெய்வீகமான இயல்புகளை பற்றி கேட்டும் பாடியும் இன்புறுவதே தெய்வீக உணர்வின் மிக உயர்ந்த பூர்ணத்துவம் ஆகும். அருவவாதிகள் அத்வைதிகள் விரும்புவதைப் போல பகவானின் அருவ பிரம்மனுடன் இரண்டாக கலப்பது அல்லது தெய்வீக புருஷரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் புகழை பாடுவதில் உண்மையான ஆனந்தத்தை உணரலாம். ஆனால் பகவானின் அருவ வம்சமான நிலையிலிருந்து ஒன்றி இருக்கும் போது இத்தகைய ஆனந்தத்தை அனுபவிக்க முடியாது. வேறு வகையான ஆன்மீகிகளும் உள்ளனர். இவர்கள் தாழ்ந்த தரத்தில் இருப்பதால் மிகச்சிறந்த ஆன்மீகிகள் அல்ல. இத்தகையவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணரின் உன்னத செயல்களை பாடுவதில் ஆனந்தம் கொள்வதில்லை. மாறாக பகவானோடு இரண்டாக கலந்துவிடும் நோக்கத்துடன் அவரது செயல்களை பற்றி பெயரளவுக்கு மட்டுமே உரையாடுகின்றனர். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்ப மிகச்சிறந்த ஆன்மீக ஒருவர் முக்தியடைந்த ஆத்மா அப்படிங்கிறதுனால அவர் எந்தவித கட்டுப்பாட்டுக்கும் உட்பட்டவர் அல்ல. இப்ப தூய பக்தர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க காலையில எந்திரிச்சோன்ன குளத்துக்கு போய் நீராடி அவங்க அந்த சடங்குகள் எல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. காயத்ரி மந்திரம் சொல்லி அந்த மாதிரி எல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் ஆரம்ப சாதகன்னா யாரு? வைதி பக்தியில் ஈடுபட்டு இருக்கிறவங்க. இப்ப 2 விதமான பக்தி தொண்டு செய்யறாங்க. ஒண்ணு வைதி பக்தி, இன்னொன்னு ராகானுக பக்தி. வைதி பக்தி அப்படிங்கிறது கண்டிஷனல். அதாவது கண்டிஷனல் அப்படின்னா ஆன்மீக குருவின் கட்டளைகளை ஏற்று நாம பக்தி தொண்டை பயிற்சி செய்கின்றோம். நாம ஒன்னும் தூய பக்தர்கள் கிடையாது. நாம பயிற்சியில ஈடுபட்டிருக்கோம். காலையில 4 மணிக்கு எந்திரிக்கணும், மங்களார்த்தி செய்யணும், பகவானுக்கு நெய்வேத்தியம் காட்டணும், நைவேத்தியம் பண்ணணும், அப்புறம் நாம 16 மாலைகள் சாண்ட் பண்ணணும், விக்கிரக வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாம் நாம ஃபாலோ பண்றோம். ஏன்னா நம்மளுக்கு இயற்கையா அந்த ராகானுக பக்தி இல்லை. இயற்கையான அன்பு இன்னும் பெருகல பகவான் இடத்துல. இயற்கையான அன்பு பெருகும் போது என்னென்ன சிம்டம்ஸ் நம்மளுக்கு தெரியும் அப்படின்னா, கண்களில் இருந்து தானாக கண்ணீர் வழியும். என்னைக்காவது நாம ஹரிநாமம் சொல்லும் போது நம்ம கண்ணுல ஆறு மாதிரி தண்ணீர் வழிஞ்சு ஓடி இருக்கா? யார் கண்ணிலையாவது இங்க இருக்கிறவங்களுக்கு? அப்படி ஒரு அன்பு பெருக்கெடுத்து ஓடுதான் நம்மளுக்கு பகவான் மேல கிடையாது. அப்ப கண்கள்ல கண்ணீர் வடியும், குரல் நடுங்கும், நமது உடல் நடுங்கும், மயக்க நிலை வரும், நம்மளை அறியாம நாம நடனம் ஆடுவோம். இந்த மாதிரி மயிர்கால்கள், அந்த மயிர்கால்கள்ல முடி குத்திட்டு நிற்கும், அவனுக்கு பேச முடியாது. அப்போ மிக உயர்ந்த நிலையில அவங்களுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனா ஆரம்ப சாதகன் ஆன்மீக குருவின் வழிகாட்டுதல்ல அந்த கட்டுப்பாடுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனியன் சாப்பிடாத, கார்லிக் சாப்பிடாத. ஏன்னா உனக்கு தமோ குணம் அதிகமா இருக்கு, அதை குறைக்கிறதுக்கு மருந்து தந்திருக்காரு. ஏன்னா அப்படிப்பட்ட உணவுகளை சாப்பிடும் போது இன்னும் ரஜோகுணமும் தமோ குணமும் இன்னும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணும். ரஜோகுணமும் தமோ குணமும் இன்னும் அந்த உணர்வுகள் தூண்டப்படும். அதனால நாம பல தவறுகளை செய்ய நேரிடலாம். நம்மளுக்கு மனசு கட்டுப்பாடு வராது. அதனாலதான் அந்த உணவுகளை தவிர்க்க சொல்றாங்க. அதெல்லாம் சயின்டிபிக்கா நம்மளுக்கு சொல்லப்படுது. அப்போ ஒரு மருத்துவர் உனக்கு இந்த நோய் இருக்கு,
காய்ச்சல் இருக்கு, இந்த பாராசிட்டமால் சாப்பிடு, இந்த ஆன்டிபயோட்டிக் சாப்பிடுன்னு கொடுப்பாங்க. கேன்சர் இருந்தா அதுக்கு வேற மருந்து கொடுப்பாங்க. அது போல ஒரு குருவை நாடும் போது அந்த குரு வந்து நம்மளுக்கு எந்த விதமான நோய் இருக்குன்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறாரு. அப்ப பகவான் நாராயணர் அல்லது ஹரி ஜடப்படைப்புக்கு மேம்பட்டவர். அவரது உடல் பௌதிகமானது கிடையாது. கிருஷ்ணருடைய திருவிளையாடல்கள் உன்னதமான இயல்புகளை பற்றி உரையாடுவதில் பக்தர்கள் ஆனந்தமடைகின்றார்கள். சததம் கீர்த்தயந்தோமாம் யதந்த சத்ருட விரதாக கதையந்த சம்மாம் நித்யா அப்படின்னு சொல்லி நாம படிக்கிறோம். ஏன்னா பகவானுடைய கதைகளை பேசுவதில் பக்தர்கள் எப்போதும் ஆனந்தம் அடைகிறார்கள். அவங்களுக்கெல்லாம் போர் அடிக்கிறது கிடையாது. இப்போ அரசியல்வாதிகிட்ட இதை போய் சொன்னீங்கன்னா அவங்க என்ன பழங்கதையை பேசிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கெல்லாம் வேலையே இல்லையா? நிறைய முட்டாள் ஜனங்கள் அப்படித்தான் நினைக்கிறாங்க. பகவானை பற்றி பேசுறது எவ்வளவு ஆனந்தமானது. ஏன்னா ஒரு நோய் முற்றி போய் இருக்கும்போது கரும்பு ஜூஸ் கொடுத்தா கூட அது இனிக்கிறது கிடையாது. மஞ்சக்காமாலை நோய் அதிகமா இருக்கும்போது கரும்பு ஜூஸ் கொடுத்தாதுன்னா அது இனிக்காது. அப்ப நோய் குறையத்தான் அந்த கரும்பு ஜூஸ் இனிக்க ஆரம்பிக்கும். அது போல ஆரம்பத்துல பக்திக்கு வரவங்களுக்கு இந்த மந்திரம் சொல்லுங்க அப்படின்னா அது ஒண்ணும் சுவை கிடைக்காது, நாம சுவை கிடைக்காது. ஏன்னா நாம அபராதம் நிறைய செஞ்சிருப்போம். நாமம் வேறல்ல, பகவான் கிருஷ்ணர் வேறல்ல. கிருஷ்ணருக்கு இணையானது நாமம், நாமத்துக்கு இணையானது கிருஷ்ணர் அப்படின்னு பகவானுக்கு என்னென்ன சக்திகள் இருக்கோ அதெல்லாம் நாமத்திலே இருக்கு. அப்ப நாமத்தை கிருஷ்ணரிடமிருந்து வேறுபடுத்தி பார்க்க முடியாது. கலிகாலே நாம ரூபேன கிருஷ்ண அவதாரேன்னு பகவான் வந்து கலிகாலத்துல நாம ரூபத்தில் தோன்றி இருக்கிறார். அப்ப அந்த நாமம் சொல்ல சொல்ல நம்மளுக்கு அந்த நோய் குறைஞ்சிட்டே வருது. அப்புறம்தான் ருச்சி வருது. அது வரைக்கும் யாரும் அந்த நாமத்தோட ருச்சியை டேஸ்ட் பண்ண முடியாது. அவங்க வந்து எந்திரத்தனமா சொல்லிட்டு இருப்போம். அப்ப எந்திரத்தனமா சொல்லும் போது கூட ஒரு கட்டத்துல எறும்பூர கல்லும் தேயுங்கிற மாதிரி நம்மளுக்கு பக்தியில ஒரு உயர்வு கிடைக்கும். எப்படின்னா நாம தூய்மை அடைய அடைய அந்த ருச்சி அந்த பெர்சன்டேஜுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு வந்துட்டே இருக்கு. அப்ப பகவத்கீதையில பகவான் சொல்றார் 4.9 ஜென்ம கருமச்சமே திவ்யம் ஏவம் யோவைதி தத்வதக தியக்த்வா தேகம் புனர்ஜென்ம நைதிமா மேதிசோ அர்ஜுன அப்படின்னு. அதாவது அவரது தோற்றமும் செயல்களும் திவ்யமானவை என்று எவன் உணர்கிறானோ அவன் மீண்டும் வந்து இங்க பிறப்பதில்லை அப்படின்னு உறுதி சொல்றார். இப்ப பகவானுடைய தோற்றம் எப்படிப்பட்டது, அவரது செயல்கள் எப்படிப்பட்டது, அவரது உருவம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் நான் அந்த ஆன்மீக அறிவியலை புரிஞ்சுக்கிட்டவங்க கண்டிப்பா இங்க திரும்பி வரமாட்டாங்க. ஏன்னா நாம் எல்லாருமே பகவானை வந்து நம்மள ஒருவராக மனிதராக நினைக்கிறோம். நாம் எல்லாரும் கிடையாது. நாத்திகவாதிகள், இன்னும் ஆரம்ப நிலை பக்தர்கள், இன்னும் கீழ்நிலையில் இருக்கிற பக்தர்கள், தேவ வழிபாட்டுல ஈடுபட்டு இருக்கிறவங்க எல்லாம் பகவான் கிருஷ்ணர் அப்படின்னு சொன்னா அவர் மனிதாவதாரம் எடுத்தவர் தானே, நம்மள ஒருத்தர், அவரு ஏதோ மேஜிக் வேலை பண்ணி ஏதோ பண்ணிருக்காரு அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. பகவான் திவ்யமானவர். நம்மை போன்ற உடல் எல்லாம் கிடையாது. அவருக்கு திவ்யமான உடல் அவரது உடல். அவரது அங்கங்கள்ல இருந்துதான் நாம தோன்றினோம். மமை வாம்ச ஜீவலோகே ஜீவபூத சனாதனன்னு. அப்ப பகவான் வந்து என்றும் அழிவில்லாதவர். அவர் தான் எல்லா காரணங்களுக்கும் அனாதிராதிர் கோவிந்த. ஆதி அவர் தான். அவர்கிட்ட இருந்துதான், அவர் தான் மூலம். அவர்கிட்ட இருந்துதான் மற்ற எல்லாமே தோன்றியது. இது வந்து எல்லா உபனிஷங்கள், ஸ்வேதாஸ்வர உபனிஷம் என்ன போன்ற பல்வேறு உபனிஷங்கள்ல நாம பார்க்கலாம். இப்ப பகவான் தூய பக்தர்களின் கூட்டுறவில் அவரது உன்னத லீலைகளில் ஈடுபட்டுள்ளார். இங்க மட்டும் இல்ல, அவர் வந்து பல பிரபஞ்சங்கள்ல அவர் லீலைகள்ல இப்பவும் ஈடுபட்டுட்டு தான் இருக்கார். ஜீவராசிகள் இதயத்துல அவர் பரமாத்மாவா இருக்கிறார். இப்ப பகவானுடைய முதல் விரிவங்கம் பலதேவர். பலதேவரோட இன்னொரு அம்சம் தான், அவர்கிட்ட இருந்து வந்தவர் தான் பரமாத்மா. இப்படி பகவான் வந்து தெய்வீகமான இயல்புகளை கொண்டவராதலால் அவரது இயல்புகளை பற்றி கேட்டும் பாடியும் இன்புற்றிருப்பதை தெய்வீக உணர்வின் உயர்ந்த பூர்ணத்துவமாகும். நம்மளுக்கெல்லாம் தெய்வீக உணர்வு வேணும் அப்படின்னா எப்பவும் பகவானுடைய இந்த நாம ரூப புகழ் லீலைகளை பற்றி கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். கேளுங்கள் கேளுங்கள் கேட்டுக்கொண்டே இருங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பகவத்கீதையும் எப்போ பாராயணம் பண்ணணும்,
அதை கேட்கணும், அதை வந்து மறுபடியும் நினைச்சு பார்க்கணும். மாடாசை போடுற மாதிரி மற்ற நேரங்கள்ல நாம் அதை நினைச்சு பார்க்கணும். அப்போ சிலர் வந்து இதுலயே 3 விதமான யோகிகள் இருக்காங்க. யோகம் அப்படின்னா பகவானோட இணைப்பது. அப்ப இதுல வந்து நிறைய யோகங்கள் இருக்கு. பக்தி யோகம்ங்கிறது முதன்மையானது. அதுக்கு கீழே வந்து பரமாத்மாவை எண்ணி தியானம் செய்கின்ற தியான யோகிகள், இது கீழ்நிலையில் இருக்கு. அதுக்கு கீழ்நிலையில பாத்தீங்கன்னா ஞான யோகிகள், ஞானத்தை மேற்கொள்வது. 24 மூலக்கூறுகள் இருக்கின்றது, அதை ஆராய்ந்து ஆத்மா இருக்கு, பரமாத்மா இருக்குன்னு இப்படி படிப்படியா வர்றவங்க. இதுக்கெல்லாம் காலம் வந்து இன்னைக்கே இடம் கொடுக்காது. ஏன்னா இருக்கிற 80 வயசுல நாம பாதி நாள் தூங்குறோம். இருக்கிற ஆயுட்காலத்துல பாதி நாள் தூங்கிடுவோம். அப்புறம் இருக்கிற மீதி நேரங்கள்ல உண்பது, அந்த மாதிரி பிற கடமைகளை செய்யறோம். அப்ப பக்திக்கு வந்து நாம ரொம்ப கம்மியாத்தான் இடம் கொடுக்கிறோம். அந்த அப்போ பக்தியில வந்து பல நிலைகள் இருக்கு. வதந்தி தத்தத்துவம் விதஸ்தத்துவம் அக்ஞானமத்வயம் பிரம்மேதி பரமாத்மேதி பகவானேதி சப்பியதே அப்படின்னு சிலர் கர்ம யோகம் பண்றாங்க, சிலர் ஞான யோகம் பண்றாங்க, சிலர் தியான யோகம் பண்றாங்க, சிலர் ஹட யோகம் பண்றாங்க, சிலர் அஷ்டமா யோகம் பண்றாங்க. இப்படி பல வழிகள்ல பகவானை அடைய முற்படலாம். ஆனால் உயர்ந்த நிலை பக்தி தொண்டுதான். ஏன்னா யோகா லேடர் அப்படிங்கிற ஏணிப்படியில நீங்க கடைசியா பக்தி யோகத்தை மிதித்துத்தான் பகவானை அடைய முடியும். எந்த யோகத்துல இருந்தாலும் கடைசியில பக்திங்கிற ஒரு அம்சம் இல்லை அப்படின்னா பகவானை அடைய முடியாது. ஏன்னா ஞான யோகிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா வரட்டு தத்துவவாதிகள், அனுமானங்கள் ஜாஸ்தியா இருக்கும். அனுமானம் அப்படின்னா என்ன? கற்பனை வளத்தால இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் அப்படின்னு கற்பனை பண்றதுனால எதுவுமே உண்மை ஆயிராது. பூனைக்கு சரி கண்ணை மூடிட்டு சூரியன் இல்ல எல்லாம் இருட்டுதான் அப்படின்னு சொன்னா அது போலி. அது போல நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் அப்படின்னு விதாண்டம் பண்றவங்க நிறைய பேர் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் கற்பனைவாதிகள். இவங்களால பகவானை அடைய முடியாது. ஏன்னா வேதம் தான் ஆதாரம் எல்லாவற்றிற்கும். பிரத்யக்ஷ கண்டு அனுபவித்து அதன் மூலமா, வேதங்களை மூலமா, ஸ்ருதி ஸ்மிருதி கேட்பதன் மூலமா, வேதங்கள் எல்லாம் கேட்பதன் மூலமாக நம்மளுக்கு அந்த முழுமையை உணர முடியும். அதுதான் பரிபூர்ணமான நிலை. அப்போ பரிபூர்ணமான நிலையை கற்பனையினாலேயோ இல்ல கண்கள் பிரத்யக்ஷ கூட நம்மளை ஏமாத்துது இல்லைங்களா? இப்போ ஒரு மலையை பார்த்தோம் அப்படின்னா பெருசா இருக்கும். அது என்னமோ சின்னதா கையில தூக்குற மாதிரி இருக்கும். கிட்ட போனீங்கன்னா ரொம்ப பெருசா தெரியும். அப்போ ரொம்ப பெருசா தெரியுற அந்த மலையில முதல்ல பார்த்தா ஒண்ணும் இல்லாம இருந்தது. ஆனா கிட்ட போறப்ப பாத்தீங்கன்னா நிறைய மரங்கள் இருக்கும். இன்னும் உள்ள போய் பாத்தீங்கன்னா அது அடர்ந்த காடா இருக்கும். அங்க வந்து அருவிகள், நீர்வீழ்ச்சிகள், சேறு, சகதிகள், பூச்சி, புழு, பறவைகள், விலங்குகள் அப்படின்னு ஏகப்பட்ட அம்சங்கள் இருக்கும். அப்ப தூரத்துல இருந்து பார்த்தா நம்மள கண்ணுக்கு ஏமாற்றுது. அப்ப பிரத்யக்ஷா காண்பதும் பொய். ஆனா கேட்பது நாம எப்படி கேட்கணும் அப்படின்னா அங்கீகரிக்கப்பட்ட குருவிடமிருந்து கேட்கணும். ஆதாரத்தை கொண்ட வேதங்கள் மூலமா கேட்கணும். ஆதாரம் இல்லாதவற்றை கேட்கறதுங்கிறது அதுவும் உங்களுக்கு போலியானது. கேட்பது பொய் அப்படின்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா வேதங்களை விடுத்து, ஆதாரங்களை விடுத்து நீங்க என்ன கேட்டாலும் பொய் தான். இப்போ சட்டம் இருக்கு, சட்டப்பூர்வமா பேசு அப்படிம்பாங்க. அது போல வேதபூர்வமா நாம சொல்லணும். ஒரு யாருக்காவது நம்ம பக்தி பத்தி சொல்லணும் அப்படின்னா அதனாலதான் நம்ம ஸ்லோகங்கள் படிக்கிறோம். யார் சொன்னாங்க? இது யார் சொன்னாங்க? திருதராஷ்டிர வாச்ச. திருதராஷ்டிரனா அது யாரு அப்படின்னா பகவத்கீதையில முதல் ஸ்லோகம் சொல்லப்பட்டிருக்கு. திருதராஷ்டிர வாச்ச தர்மச்சேத்ரே குருச்சேத்ரே சமவேதாயுட்சவ மகா பாண்டவா சைவ கிம் அகுருத சஞ்சய அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவர் வந்து பொறாமைப்பட்டார். பாண்டுவின் மகன்களையும் தன்னுடைய வம்சத்தினர் குரு வம்சம் அப்படின்னு அவன் சொல்லிக்கிறான். எல்லாருமே குரு வம்சம் தான். ஆனா அவங்கள வந்து பிரத்தியரா நினைச்சு ஒதுக்குறான். அப்ப கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? அதுக்கு ஆன்சர் என்ன சொல்றாரு? அப்போ அதெல்லாம் வந்து சஞ்சயன் என்ன சொல்றாரு அப்படின்னு நாம எந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு? 1.3, 1.4, 2.22 ஆத்மாவை பற்றி எங்க சொல்லியிருக்கு? 2வது அத்தியாயத்துல எந்த ஸ்லோகம்? 2.20, 2.22 அப்படின்னு நாம ஆதாரபூர்வமா சொல்லணும்.
அப்போ தாழ்ந்த தரத்தில் நிறைய ஆன்மீகிகள் இருக்கிறாங்க. ஆனா அவங்க சிறந்தவர்கள் கிடையாது, ஆன்மீகத்துல சிறந்தவர்கள் கிடையாது. ஆனா பகவானோட பக்தர்கள் அவங்க பக்தி தொண்டுல ஈடுபடுறதுனால மிக உயர்ந்த நிலையில இருக்கிறாங்க. இப்போ பகவானுடைய பிரம்ம ஜோதியில போய் ஐக்கியமாகணும்னு நினைக்கிறாரு நிறைய பேர் இருக்காங்க. பிரம்ம ஜோதியில போய் ஐக்கியமாகிறதுங்கிறது தாழ்ந்த நிலை. ஏன்னா பிரம்மானந்தம் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைச்சாலும் கூட அது கடல்ல ஒரு சொட்டு மட்டுமே அடைவது அந்த பிரம்மானந்தம். ஓகே, அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம். பதம் 8. இதம் பாகவதம் நாம புராணம் பிரம்ம சம்ஹிதம் அதீதவான் त्वाबरादौ पितुर्द्वैपायनातहम्. हरे कृष्ण माताजी, प्रणाम माताजी. प्रणाम माताजी, हरे कृष्ण. மாதாஜி நீங்க என்னை படிக்க சொல்லவே மாட்டீங்க, நான் படிக்கணும்னு நினைச்சுட்டே இருக்கேன். படிங்க மாதாஜி, படிங்க. படிக்கிறேன். மொழிபெயர் பொருளுரை வழங்கியவர் ஆசா பக்தி வேதாந்த சுவாமி சிர்லா பிரபாதைக்கு ஜெய். துவார யுகத்தின் இறுதியில் ஸ்ரீமத் பாகவதம் என்னும் பெயர் கொண்டதும் வேதங்களுக்கு சமமானதுமான இச்சிறந்த வேத அனுபந்தத்தை எனது தந்தையான ஸ்ரீலா துவைபாயன வியாசரிடமிருந்து நான் கற்றறிந்தேன். பொருளுரை. நிபந்தனைகளுக்கும் கட்டுப்பாடுகளுக்கும் அப்பாற்பட்டவர்களான மிகச்சிறந்த ஆன்மீகியர் முழுமுதற் கடவுளான ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி செவியுற்று அவரது புகழை பாடுதல் என்னும் தங்கள் கடமையை மேற்கொள்கின்றனர். ஸ்ரீலா சுகதேவரின் இக்கூற்று அவர் சொந்த உதாரணத்தால் நிரூபிக்கப்பட்டுள்ளது. மிக சிறந்த ஆன்மீகியான சுகதேவ கோசாமி முற்றி பெற்ற ஆத்மா என ஒப்புக்கொள்ளப்பட்டவர் ஆவார். பரீட்சித் மகாராஜின் இறுதி 7 நாட்களில் நிகழ்ந்த கூட்டத்தில் பங்கேற்ற பெரும் முனிவர்கள் அனைவரும் கூட சுகதேவரை அங்கீகரித்தனர். தெய்வீக புருஷரின் லீலைகளால் பெரிதும் கவரப்பட்டிருந்த அவர் தமது இந்த சொந்த உதாரணத்தை மேற்கோள் காட்டுகிறார். ஸ்ரீமத் பாகவதமோ பிற இலக்கியங்களோ தனது சுய அறிவாற்றலை உபயோகித்து தன் வீட்டிலேயே ஒருவனால் கற்றறியக்கூடியவை அல்ல. உடற்கூற்று நூல்களான மருத்துவ நூல்கள் கடைத்தெருவிலும் கிடைக்கின்றன. ஆனால் இந்நூல்களை தங்கள் இல்லங்களிலே பயில்வதால் ஒருவரும் தகுதியுள்ள மருத்துவராக ஆக முடியாது. மருத்துவ கல்லூரியில் அனுமதிக்கப்பட்ட பின் கற்றறிந்த பேராசிரியரின் வழிகாட்டல் விடுத்து இந்நூல்களை பயில வேண்டும். அதே போலவே பகவத் விஞ்ஞானமாகிய ஸ்ரீமத் பாகவதம் எனப்படும் இந்த ஆராய்ச்சி கல்வி ஸ்ரீலா வியாசதேவரை போன்ற தன்னுணர்வு பெற்றோர் ஆத்மாவிடம் அடிபணிந்து பயில்வதால் மட்டுமே உணர்ந்தறிய முடியும். சுகதேவ கோசாமி அவர் பிறந்த முதல் நாளிலிருந்தே முற்றி பெற்றவராக இருந்தார். இருப்பினும் மற்றுமோர் மகாத்மாவான நாரத முனிவரின் உபதேசத்தின் கீழ் ஸ்ரீமத் பாகவதத்தை தொகுத்தவரும் புகழுக்குரிய தமது தந்தையுமான ஸ்ரீலா வியாசதேவரிடமிருந்து அவர் பாடம் பயில வேண்டியிருந்தது. ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு கற்றிருந்த ஒரு பிராமணரிடம் பேசுகையில் பாகவதர் எனப்படும் ஒருவரிடம் ஸ்ரீமத் பாகவதத்தை பயிலுமாறு அவருக்கு உபதேசித்தார். ஸ்ரீமத் பாகவதம் பரமபுருஷரின் உன்னத நாமம், உருவம், இயல்புகள், லீலைகள், பரிவாரம் மற்றும் பல்வேறு வகையான நிலைகள் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டுள்ளது. முழுமுதற் கடவுளின் அவதார புருஷராகிய ஸ்ரீலா வியாசதேவரால் இது பேசப்பட்டதாகும். பகவான் தமது தூய பக்தர்களின் ஒத்துழைப்புடன் தமது திருவிளையாடல்களை நிறைவேற்றுகிறார். இதனால் ஒப்பற்ற இந்த இலக்கியத்தில் சரித்திர சம்பவங்கள் இடம்பெற்றிருப்பதற்கு அவை ஸ்ரீ கிருஷ்ணரோட தொடர்பு உள்ளவையாக இருப்பதுவே காரணம். பகவத்கீதையை போன்று இதுவும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஓசை வடிவமாக இருப்பதால் இது பிரம்ம சங்கீதம் என்று அழைக்கப்படுகிறது. பகவத்கீதை பகவானால் பேசப்பட்டதாகையால் அது ஓசை வடிவில் உள்ள அவரது அவதாரம் ஆகும். அத்துடன் ஸ்ரீமத் பாகவதம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் லீலைகளை பற்றி அவரது சொந்த அவதாரத்தாலேயே பேசப்பட்டதாகையால் இதுவும் ஓசை வடிவம் கொண்ட அவரது அவதாரமே ஆகும். இந்நூலின் ஆரம்பத்தில் கூறப்பட்டதை போன்று இது கல்ப விருட்சம் எனப்படும் வேதங்களின் சாராம்சம் ஆகும். அது மட்டுமின்றி பிரம்மத்தை பற்றி விவரிக்கும் பிரம்ம சூத்திரங்களின் மீதான இயற்கையான வியாக்கியானமாகவும் இது உள்ளது. துவாபர யுகத்தின் கடைசியில் சத்தியவதியின் மைந்தனாக வியாசதேவர் அவதரித்தார். ஆகவே துவாபர ஆதவ் அல்லது துவாரக துவக்கத்தில் என்னும் இச்சொற்றடர் கலியுகம் துவங்குவதற்கு சற்று முன்னர் என்று இச்சந்தர்ப்பத்தில் பொருள்படுகிறது. ஸ்ரீலா ஜீவ கோஸ்வாமி பின்வருமாறு இதற்கு விளக்கம் அளிக்கிறார். ஒரு மரத்தின் உச்சி பகுதியை அதன் ஆரம்பம் என அழைக்கப்படுகிறது. உண்மையில் ஒரு மரத்தின் வேர்தான்
அதன் ஆரம்பமாகும். ஆனால் அதன் மேற்பகுதிதான் முதலில் காணப்படுகிறது என்பதே பொது அறிவாகும். இவ்விதமாக மரத்தின் நுனியாகவே அதன் துவக்கமாக இது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்போ இங்க வந்து இந்த பாகவதம் என்பது இந்த ஒளி ரூபமாக பகவான் இங்க வந்து வைத்திருக்கிறார். நாம இப்ப வந்து பகவானோட இணைஞ்சு இருக்கிறோம். நாம எல்லாம் பகவான் கூடவே இருக்கிறோம். இதை வந்து நம்மளால தூய்மையான நிலையில தான் உணர முடியும். கலங்கப்பட்ட நிலையில உணர முடியாது. ஏதோ பாகவதம் வந்து இயந்திரத்தனமா படிக்கிறது கிடையாது. அப்போ நம்ம வந்து பகவானோட இப்ப இணைஞ்சு இருக்கிறோம். அந்த ஃபீலிங் எல்லாருக்கும் நம்மளுக்கு இருக்கணும். அப்ப இது யார் மூலமாக பயில வேண்டும் அப்படின்னா, ஒரு பாகவதத்தை காசு வாங்கிட்டு கற்றுக் கொடுப்பவர் கிடையாது இங்க பேராசிரியர். அப்ப நான் கடையில வாங்கி படிச்சேன் அப்படின்னு தனியாவும் இதெல்லாம் படிக்க முடியாது. ஒரு பக்தர்களோட சங்கத்துலதான் இது படிக்க முடியும். இங்க வந்து தூய பக்தரான சுகதேவ கோஸ்வாமி இந்த பாகவதத்தை இயற்றி இருக்கிறார். சுகமுகா அமிர்தரவ சம்யுதம் பிபத பாகவதம் ரசம் ஆலயம். அப்ப இது வந்து கல்ப மரத்துடன் கல்ப விருட்சத்தோட ஒப்பிடப்பட்டிருக்கிறது. கல்ப விருட்சம் அப்படின்னா கற்பக மரம், கெட்டதையெல்லாம் கொடுக்கும் கற்பக மரம். அது போல இந்த பாகவதம் இந்த ஸ்கந்தமானது ஒப்பிடப்பட்டிருக்கிறது. அப்ப சுகதேவ கோஸ்வாமி எப்படிப்பட்டவர்னா, பிறந்த நாள்ல இருந்தே அவர் முக்தி பெற்ற ஆத்மாவாக இருந்தார். இருப்பினும் மற்றொரு மகாத்மாவான நாரத முனிவரின் உபதேசத்தின் கீழ் ஸ்ரீமத் பாகவதத்தை தொகுத்தவரும் புகழ்பெற்றவரான அவர் தந்தை ஸ்ரீல வியாசதேவரிடமிருந்து அவர் பாடம் கத்துக்கிட்டார். அவருக்கு தனிப்பட்ட குரு கிடையாது. வியாசதேவர் தன் தந்தையே அவருக்கு குருவாக இருந்தார். அப்ப பாகவதர் எனப்படும் ஒருவரிடமிருந்து ஸ்ரீமத் பாகவதத்தை பயிலுமாறு அவர் உபதேசிக்கிறார். ஸ்ரீமத் பாகவதம் வந்து பரமபுருஷரோட உன்னதமான நாமம், ரூபம், புகழ், லீலைகள், பரிவாரம் இதையெல்லாம் அடிப்படையாக கொண்டுள்ளது. இங்க வந்து எந்த ஒரு கர்ம காண்டத்துக்கு இங்க இடம் கிடையாது. பாகவதத்துல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பொருளாதார முன்னேற்றம் எப்படி, தர்ம, அர்த்த, காம, அந்த காமத்துக்கு இங்க இடம் கிடையாது. அர்த்தங்கிறக்கும் இடம் கிடையாது. அந்த மாதிரி எப்படி முதல்ல வந்து அவர் வேதங்களை தொகுத்து எழுதினார். அப்ப வந்து அவருக்கு மனசு நிம்மதியே இல்லை வியாசதேவருக்கு. அப்ப ரொம்ப கவலையா உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்ப அவருடைய குருவான நாரதர் பகவானோட கிருபையில அவர்கிட்ட வர்றாரு. அவர்கிட்ட தோன்றி, உனக்கு ஏன் இந்த கவலைன்னு கேட்கும்போது, வியாசதேவர் வேற யாரும் இல்ல, சக்தி ஆவேச அவதாரம். பகவானுடைய சத்திய ஆவேச அவதாரமாக இருந்தாலும் ஒரு குரு மூலமா தன்னுடைய சந்தேகத்தை நீக்கிக் கொள்கிறார். இது என்ன நம்மளுக்கு உணர்த்துது அப்படின்னா, யத்யத் ஆசரத ஸ்ரேஷ்ட சத்த தேவேதரோஜனக சயத் பிரமாணம் குருதே லோகஸ்தத்தான வர்த்ததே. ஒரு பெரிய மனிதன் எவ்வாறு ஓமை காட்டுகின்றானோ அதையே அவரை பின்பற்றும் சாதாரண மனிதர்களும் உபயோகப்படுத்துவாங்க அப்படின்னு. அப்ப இங்க வந்து பகவானே வியாசதேவராக வந்தாலும் அவரது குருவான் நாரதரை அணுகி தன் கவலைக்கு காரணம் என கேட்டு, அவர் வேதத்தை தொகுத்தது மறுபடியும் மக்களை குழப்பறக்குதான். வேதங்களை வந்து பலவா தொகுக்கிறார். முதல்ல ஒரே ஒரு நூலா இருந்தது வேதம். அதை 4ஆ பிரிச்சார், ரிக், யசுர், சாம, அதர்வனன்னு. அது மக்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் படிக்கிறதுக்கு. கலியுக மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்ப இந்த வேதங்களை எல்லாம் வேத நாலேஜ் வேணும் அப்படின்னா அவங்களுக்கு அதை 108 உபனிஷங்களாக பிரிச்சு கொடுக்கலாம்னு பிரிச்சார். அப்போ மறுபடியும் பார்த்தாரு, திரிகால ஞானிங்கிறதுனால எதிர்காலத்தை பாக்குறாரு. எதிர்காலத்துல மக்கள் மீண்டும் இதையெல்லாம் படிக்க முடியாதுன்னு உணர்ந்தாரு. ஏன்னா நம்மளாம் இப்ப ஓடிட்டே இருக்கிறோம், நம்மளுக்கெல்லாம் நேரமே இல்லைங்கிறோம். பாகவதம் கேட்கறதுக்கு கூட நேரம் இல்லைங்கிறாங்க. அப்புறம் எப்படி படிப்பாங்க யோசிச்சு பாருங்க. அப்ப பாகவதம் இவ்வளவு எளிமையான புராணத்தையே படிக்க முடியலன்னா உபநிஷங்கள் எப்படி கடுமையா இருக்கும். அதெல்லாம் வந்து சான்ஸ்கிரிட்லயே எழுதியிருப்பாங்க. அதையும் படிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுட்டு 14 புராணங்களாக, இதிகாசங்களாக, ராமாயணம், மகாபாரதம் போன்ற இதிகாசங்களாக கதை வடிவிலையும் தொகுத்தார். ஆனா இதெல்லாம் படிக்க மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. இருந்தாலும் அவருக்கு மனசுல நிம்மதியே இல்ல. அப்ப நாரதர் வந்து சொல்றாரு, நீ வந்து மக்கள் முதலே குழம்பி இருக்கிறாங்க. வேதங்கள் எல்லாம் எதை சொல்லுது அப்படின்னா, ஒருவருக்கும் தகுந்த மாதிரி வேதங்கள் வந்து
நீங்க இதை செய்தால் இந்த பலன் கிடைக்கும், அதை செஞ்சா இந்த பலன் கிடைக்கும், இந்த யாகம் செஞ்சா இது கிடைக்கும் அப்படின்னு வேதங்கள் வந்து மக்களை மறுபடியும் கர்மகாண்ட பகுதிக்குள்ளேயே சுத்தி சுத்தி கொண்டு வருது. கர்ம காண்டங்கிறது நாம் பலன் கருதும் செயல். ஆனா பக்தி யோகங்கிறது மேன்மையானது. ரொம்ப கீழா இருக்கிறது வந்து பலன் கருதும் செயல். மறுபடியும் அந்த கீழ்நிலைக்கே கொண்டு போயிட்டீங்க. அதனாலதான் உங்களுக்கு அந்த நிம்மதி கிடைக்கல. அப்ப பகவானை பற்றியும் பகவானுடைய பக்தர்களை பற்றியும் அவர் லீலைகளை பற்றியும் ஒரு புத்தகத்தை தொகுத்து எழுதுங்க. அது மூலமாதான் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். அதனாலதான் அவர் மறுபடியும் பாகவதத்தை தொகுத்து எழுதுகிறார். அப்ப பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் லீலைகளை பற்றி அவரது சொந்த அவதாரத்தாலேயே பேசப்பட்டதாகியால் இதுவும் ஓசை வடிவம். சொந்த அவதாரம் யாரு? சக்தி ஆவேச அவதாரமாக ஸ்ரீல வியாசதேவர் அவர்தான் இது தொகுக்கிறாரு. அப்ப இதுவும் அவரது ஓசை வடிவம். இப்ப பாகவதம் வேற கிடையாது, பகவான் வேற கிடையாது. பகவான் சம்பந்தப்பட்ட எல்லாமே அவருக்கு இணையானது. நம்ம பாகவதத்தை அதனாலதான் கீழே வைக்கிறது இல்ல, தரையில வைக்கிறது கிடையாது. ஒரு ஸ்டாண்ட் வச்சு அது மேல வச்சு படிக்கிறோம், இல்ல ஒரு துணியை வச்சு ரொம்ப பவித்திரமா நாம அதை ஹேண்டில் பண்றோம் பாகவத புத்தகங்களை. மற்ற கதை புக்கம் அதெல்லாம் நம்ம கீழே போடுவோம், அதை மிதிப்போம், அப்படியெல்லாம் கிடையாது. பாகவதம் வந்து எப்பவுமே நிறைய பேர் பாத்தீங்கன்னா வாங்கி படிக்காமையே சாமி ரூம்லயே வச்சிருப்பாங்க. அதனால பிரயோஜனம் கிடையாது. பாகவதம் என்பது நாம வந்து படிக்கணும். எப்படின்னா கடையில வாங்கி படிக்கிற மாதிரி கிடையாது. ஒரு டாக்டருக்கு படிக்கணும் அப்படின்னா தகுந்த அங்கீகரிக்கப்பட்ட யூனிவர்சிட்டியில பல்கலைக்கழகத்துல போய் அங்கீகரிக்கப்பட்ட ஆசிரியர்களால் பயிலும் போதுதான் நம்மளுக்கு அந்த சர்டிபிகேட் கிடைக்கும், நாம வந்து பிராக்டிஸ் பண்ண முடியும். அது போல இங்க பாகவதம் படிக்கிறதுங்கிறது நாமளா படிக்க முடியாது, ஒரு பக்தரோட கைடன்ஸ் வச்சு நம்ம படிக்கணும். அதே போல அதை பிராக்டிஸ் பண்ணணும். படிச்சா மட்டும் பத்தாது, ஞானத்தை வளர்த்து கொண்டால் பத்தாது, அது விஞ்ஞானமாக உபயோகப்படணும். சோ அதை வந்து நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்ணணும். என்ன படிச்சோமோ அதை நாம உபயோகப்படுத்துறோமா, அப்பதான் நம்ம படிச்சதோட அர்த்தம். டாக்டருக்கு படிச்சுட்டு நான் வீட்டிலேயே உட்காந்துட்டு இருக்கேங்க ஒன்னும் செய்யல அப்படின்னா படிச்சிருக்கவே வேண்டாமே. 6 வருஷம் 7 வருஷம் கஷ்டப்பட்டு, இன்னைக்கெல்லாம் டபுள் டிகிரி வேணும், எம்பிபிஎஸ் மட்டும் பத்தாது, அந்த மாதிரி எல்லாம் ஸ்பெஷலிஸ்ட். அப்ப அவங்க எல்லாம் வந்து 7-8 வருஷம் படிக்கிறாங்க. படிச்சு என்ன, அதை வந்து வாழ்க்கையில உபயோகப்படுத்தணும் அப்படின்னா அது பிராக்டிஸ் பண்ணணும். அது போல பாகவதம் படிச்சா மட்டும் பத்தாது, நாம வாழ்க்கையில அதை இம்ப்ளிஃபை பண்ணணும். அடுத்தது பதம் 9. பரிநிஷ்டதோ அபிநைர்குண்ய உத்தம ஸ்லோக லீலையா கிருஷீத சேதா ராஜர்சே ஆக்ஞானம் யத் அதீதவான். ஹரே கிருஷ்ணா. யார் படிக்கிறீங்க மாதாஜி? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிங்க. புண்ணிய புருஷனான மகாராஜனே, நான் ஆன்மீகத்தில் பூரணமாக நிலை பெற்றிருந்தேன். இருப்பினும் ஞான ஒளியூட்டும் ஸ்லோகங்களால் விவரிக்கப்படும் பகவானுடைய திருவிளையாடல்களின் வர்ணனைகளால் நான் கவரப்பட்டேன். பொருளுரை. எல்லையற்ற மெய்ப்பொருளான பகவான் மனோதத்துவ கற்பனையால் முதலில் அருவ பிரம்மமாக உணரப்படுகிறார். ஆனால் பகவானின் கருணையால் அருவவாதி ஒருவனுக்கு ஸ்ரீமத் பாகவதத்தை பற்றிய உயர்ந்த தத்துவங்களில் ஞான ஒளியூட்டப்படக்கூடும். அப்போது முழுமுதற் கடவுளாகிய ஸ்ரீ கிருஷ்ணரின் சிறந்த பக்தனாக அவன் மாற்றப்படுவான். பூரண மெய்ப்பொருளின் குறிப்பிடத்தக்க தோற்றத்தை நம்மால் ஏற்க முடியவில்லை. இதற்கு அறிவு பற்றாக்குறையே காரணம். அத்துடன் புத்தியில் தாழ்ந்தவர்களான அருவவாதிகள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் சொந்த நடவடிக்கைகளை வருந்தத்தக்க வகையில் உருமாற்றி விடுகின்றனர். ஆனால் பரிபூர்ண மெய்ப்பொருளை அணுகக்கூடிய உன்னத முறையுடன் தர்க்கமும் நியாயமும் இணையும் போது உறுதியான அருவவாதியும் கூட பகவானின் தெய்வீக செயலால் கவரப்படுவதற்கு அது உதவுகிறது. சுகதேக கோஸ்வாமியை போன்றவர்கள் பௌதிக செயல்களால் கவரப்படுவதில்லை. ஆனால் அத்தகையவர்கள் உயர்வான ஒரு வழிமுறையில் நம்பிக்கையை பெறும் பொழுது பகவானின் தெய்வீக செயல்களால் உறுதியாக கவரப்படுகின்றனர். பகவானை போலவே அவரது செயல்களும் உன்னதமானவை ஆகும். அவர் செயலற்றவரோ அல்லது அருவமானவரோ அல்ல. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இப்போ பகவான் அப்படின்னா செயலற்றவர் கிடையாது. நம்ம பார்த்திருக்கா எங்கேயாவது கிருஷ்ணர் செயலற்று இருந்திருக்காரா? பசுக்களை ஓட்டிட்டு இருக்காரு, கோபியர்களோட நடனம் ஆடுறாரு, அவர் பல குறும்புகளை செய்யறாரு, அவர் தோன்றுகிறார் மறைகிறார் அப்படின்னு அவர் எப்பவுமே செயல்படுபவராக இருந்தாலும் அவர் உன்னதமானவர். அப்போ ஒரு அருவவாதிக்கு ஸ்ரீமத் பாகவதத்தை பற்றி உயர்ந்த தத்துவங்களின் ஞான ஒளி
கொடுக்கப்படும் என்றால் அவன் கூட உன்னத பக்தனாகலாம் பகவானோட கருணையினால. ஆனா மனோ தத்துவ கற்பனையாளர்கள் அவங்கனால அவ்வளவு சீக்கிரம் வர முடியாது. ஏன்னா அந்த கற்பனையை விட்டுட்டு எப்ப வந்து அவங்களுக்கு அமானித்துவம் அந்த அடக்கத்தோட கேக்குறாங்களோ, பகவானை பற்றி ஸ்ரத்தையோட நம்பிக்கையோட கேக்குறாங்களோ, அப்பதான் அவங்கனால வர முடியும். அப்பதான் அவன் பக்தனாக மாற்றப்பட முடியும். இப்ப பூர்ண மெய்ப்பொருளின் ஒரு குறிப்பிடத்தக்க தோற்றத்தை நம்மால் ஏற்க முடியவில்லை. அதற்கு அறிவு பற்றாக்குறை தான் காரணம். இப்ப பகவானை வந்து அவ்வியக்த நிலையில நிறைய பேர் நினைக்கிறாங்க. தோற்றம் இல்லை, தோன்றாத உருவத்துல நினைக்கிறாங்க. பிரம்மஜோதியா ஒரு ஒளி வடிவமானவர் அப்படின்னு. நம்மளுக்கே வந்து உருவம் இருக்கும்போது நம்மை தோற்றுவித்த பகவானுக்கு எப்படி உருவம் இல்லாம இருக்கும்? ஏன்னா உருவம் இருக்கிற ஒன்றின் மேலதான் நாம் அன்பு செலுத்த முடியும். இங்க பக்திங்கிறது அன்பு. அந்த அன்பு பரிமாற்றம் இல்லைன்னா அந்த இடத்துல ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு உறவு முறை இல்லை அப்படின்னா அதுல ஒரு பிடிப்பே இருக்காது. இப்ப பிரம்மத்துல ஆழ்ந்திருக்கிறவங்க அப்படித்தான். அவங்களுக்கு எந்த ஒரு பிடிப்பும் கிடையாது. பகவான் மேல பற்று இல்லை. இங்க பௌதிக பற்றோடு இருக்கிறவங்க அது வேற. ஆனா இவங்க வந்து பிரம்மஜோதி இதுல அதுலும் ஆனந்தம் கிடைக்கும். ஆனா அது வந்து கடல்ல ஒரு சொட்டு மாதிரி. நாம கடல் அளவு இன்பம் நமக்கு பக்தி தொண்டுல கிடைக்கும் அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஒரு சொட்டு தான் அதுல. அப்ப இதற்கு காரணம் என்னன்னா அவங்களோட அறிவு பற்றாக்குறை தான். அப்ப புத்தியில் தாழ்ந்தவரான அருவவாதிகள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் சொந்த நடவடிக்கையை வருந்தத்தக்க வகையில் உருமாற்றி விடுகின்றனர். ஆனால் பரிபூர்ண மெய்ப்பொருளை அவங்க அணுகக்கூடிய உன்னத முறையுடன் தர்க்கமும் நியாயமும் இணையும் போது, தர்க்கம்னா என்ன? அந்த காலத்துல அரசபையில வந்து தர்க்கம் பண்ணுவாங்க. புலவர்கள் எல்லாம் தர்க்கம் பண்ணுவாங்க. இன்னைக்கு எல்லாம் விதாண்டம் தான் பண்றாங்களோ தவிர உண்மையான வாதம் கிடையாது, தர்க்கம் பண்றது கிடையாது. அப்போ ஸ்ரீ வைஷ்ணவர்கள், பிரம்ம மத்துவ கௌடி சம்பிரதாயம், அப்போ சைவ ருத்ர சம்பிரதாயம், இவங்க எல்லாம் சேர்ந்து தர்க்கம் பண்ணுவாங்க. தர்க்கம் பண்ணும்போது பல நூல்களை அவங்க வந்து எடுத்து காட்டுவாங்க. இதுல பாருங்க, பகவான் தான் முழு முதற் கடவுள், சிவன் வந்து அவரை பிரம்மாவோட நெற்றியில் தோன்றியவர் அப்படின்னு ஆதாரங்களுடன் விளக்கத்துடன் அவங்க வாதிடுவாங்க. அதனால அதுல தோற்பவர்கள் அந்த உண்மையை ஏற்றுக்கொள்வார்கள். அப்போ வாதம் அப்படிங்கிறது அங்க வந்து நேர்மையா நடக்கும். அப்ப இந்த மாதிரி பல சைவர்கள் கூட வைஷ்ணவர்களாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள் அந்த காலத்துல. அப்ப அந்த பொற்குழி பெரியாழ்வார் வந்து பொற்கிளியை அந்த பாண்டிய மன்னனிடம் பெற்றது கூட நம்ம பார்க்கலாம். எப்படி யார் வந்து முழு முதற் கடவுள், யாரை வழிபடணும் அப்படின்னு பாண்டிய மன்னனுக்கு ஒரே குழப்பம். அப்ப அங்க வந்து மேல பொற்கிளி ஒண்ணு மாட்டி அதுல வந்து தங்க காசுகள் ஒரு முடிச்ச வச்சிருப்பாரு. யாரு வந்து இதை எனக்கு ப்ரூவ் பண்றீங்களோ, அதாவது உயர்ந்த கடவுள் யார் அப்படின்னு யார் எனக்கு தெளிவுபடுத்துறீங்களோ அவங்களுக்கு இந்த பொற்கிளி பரிசாக அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுவார். அங்க பெரியாழ்வார் என்ன சேவை செஞ்சுட்டு இருக்காங்கன்னா பகவானுக்கு பூ தொடுத்து மாலைகளாக அணியிறது. அதுதான் அவர் சேவை. அப்ப அவர் கனவுல வந்து பகவான் சொல்றார், நீ போய் அந்த பாண்டியன் மன்னனோட குழப்பத்தை தீர்த்து முழுமுதற் கடவுள் யார் என்பதை நிலைநாட்டி வா அப்படின்னு சொல்றாரு. அப்ப பகவான்கிட்ட அவர் சொல்றாரு, எனக்கு இதுக்கு தகுதியே இல்லை, நான் ஒன்னும் படிக்கல, நான் பண்டிதன் கிடையாது, நான் ஏதோ சாதாரண ஒரு சேவை செஞ்சுட்டு இருக்கேன். அப்போ நீதான் செய்யறியா எனக்கு அப்படின்னு கேக்குறாரு. நான் செய்கிறேன் அப்படின்னு அவன் சொல்றத பகவான் அவர் சுட்டி காட்டுறாரு. அப்போ அந்த சேவை செய்வதற்குரிய தகுதியை யார் கொடுத்ததுன்னா பகவான் தான். பூ பறிக்கிறதுக்கு கை நீளணும் அப்படின்னா அங்க இருக்கிற பகவான் சாங்ஷனர் அனுமந்தா, அவர் அனுமதி கொடுத்தாதான் அவர் கை நீளும். அந்த கையால பூ பறிக்க முடியும். அவர் உடம்புக்கு திறன் இருக்கிறது யாரால? அந்த பகவானால. அப்ப பகவான் சொல்றாரு, நீதான் செய்யறியா அப்படின்னு கேக்குறாரு. அப்ப அவர் வெக்கப்பட்டு இல்ல உங்க கருணையினால இந்த கருவி செஞ்சுட்டு இருக்கு, நான் உங்களோட கருவி அப்படிங்கிறார். அப்ப பகவான் சொல்றாரு, அதே மாதிரிதான் நீ போ, பாண்டிய மன்னனோட அரசவைக்கு போ, உன்னை நான் ஆட்கொள்கிறேன் அப்படிங்கிறார். அப்ப அங்க போய் பாண்டிய மன்னனோட அரசவையில அவர் வாதம் செய்யறார், பகவான் விஷ்ணுதான் முழு முதற் கடவுள், அவரை வழிபடுவதே சிறந்தது அப்படின்னு வாதத்துல அவர் வந்து செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த பொற்கிளி தானா கீழே விழுகுது. அப்ப பாண்டிய மன்னன் அதை ஏற்றுக்கொண்டு பகவான் விஷ்ணுவை வழிபடுறாரு. இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சதுதான்.
அப்ப இங்க வந்து சுகதோப கோஸ்வாமி போன்றவர்கள் பௌதிக செயலால கவரப்படுறதில்லை. ஆனால் அத்தகையவர்கள் உயர்வான ஒரு வழிமுறையில் நம்பிக்கை பெறும்போது பகவானின் தெய்வீக செயல்களால் உறுதியாக கவரப்படுகின்றனர். இப்ப பௌதிக செயல் அவர் கவருவது சாத்தியமே கிடையாது. ஏன்னா சுகதேவ கோஸ்வாமி பிறந்தப்பவே ஒரு முக்தி பெற்ற ஆத்மா. ஆனாலும் அவர் பக்தர் கிடையாது. ஆனா பக்தி தொண்டுல அவங்க அப்பா அவர் கொண்டு வரணுங்கிறதுக்காக பாகவதம் அவர்கிட்ட ஒரே ஒரு ஸ்லோகம் தான் சொல்றாரு. அதனால கவரப்பட்டு மீண்டும் அவர் அவங்க அப்பாட்ட போய் வியாசதேவர்கிட்ட போய் பாகவதம் முழுசா கத்துக்கிட்டு வர்றார். வர்ற சமயத்துலதான் இங்க பரிசித்து மகாராஜாவுக்கு அதை மறுபடியும் போதிக்கிறார். அப்போ பாகவதம் எப்படிப்பட்டது? எல்லாரையும் தூய பக்தராக மாற்றக்கூடிய ஒரு பெரும் மருந்து நம்மளுக்கு. பாகவதம் படிக்க 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 உள்ளம் தூய்மையாகி கடைசியில பாத்தீங்கன்னா நாம் எல்லாருமே தூய பக்தர்கள் நிலையில தான் இருப்போம். இப்ப பகவானை போலவே அவரது செயல்களும் உன்னதமானவை. ஜென்ம கர்மச்சமே திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்துவதக. அவர் செயலற்றவரோ அல்லது அருவமானவரோ கிடையாது. அவர் உருவம் உள்ளவர். பல லீலைகளை செஞ்சுட்டு இருக்காரு. இன்னைக்கும் அவர் வந்து மச்ச, கூர்ம, வராக, நரசிம்ம, வாமன, கிருஷ்ண, பலராம அப்படின்னு பல அவதாரங்களை, எண்ணற்ற அவதாரங்கள், 1 2 கிடையாது. அது அலைகள் போல, கடல் அலைகள் போல எண்ணற்ற அவதாரங்கள் இருக்கு. பல பிரபஞ்சங்கள்ல அவர் தனது லீலைகளை நடத்தி கொண்டே இருக்கிறார். அதனால அவர் செயலற்றவர் கிடையாது. இப்ப கர்ப்போதக சாயி விஷ்ணு, காரண உதக சாயி விஷ்ணு, சீரோதக சாயி விஷ்ணு எல்லாம் கர்ப்ப கடல்லையும் காரண கடல்லையும் படுத்திருக்காங்க. அவர் படுத்திருக்காரு அப்படின்னா அவர் செயலற்றவரா கிடையாது. அவர் ஏதோ ஒரு விதத்துல செயல் புரிந்து கொண்டிருக்கிறார். அடுத்தது பதம் 10. தத்தகம் தே அபிதாஸ்யாமி மகா பௌரிஷிகோ பவான் யஸ்ய சரத்ததாமஹஷ்யான் முகுந்தே மதி சதி. ஹரே கிருஷ்ணா. யசோதா மாதாஜி படிங்க மாதாஜி. படிக்கணும் மாதாஜி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. மொழிபெயர்ப்பு பயிலுரை ஆசா பக்தி வேதாந்த சாமி ஸ்ரீ பிரபாதுக்கே ஜெய். நீர் பகவான். மொழிபெயர்ப்பு. நீர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மிக சிறந்த பக்தராகியால் அதே ஸ்ரீமத் பாகவதத்தை உமக்கு நான் கூறுகிறேன். ஸ்ரீமத் பாகவதத்தை முழு கவனத்துடன் வணக்கத்துடனும் கேட்பவன் முக்தி அளிப்பவரான பரமபுருஷரிடம் உறுதியாக நம்பிக்கை பெறுவான். பொருளுரை. ஸ்ரீமத் பாகவதம் அங்கீகாரம் பெற்ற வேத நாணமாகும். வேத நாணத்தை பெறுவதற்குரிய ஒரே அவேக பந்தா என்றது அழைக்கப்படுகிறது. உண்மையான சீட பரம்பரையின் மூலமாக உன்னத அறிவை பெறுவதற்குரிய வழி என்பது இதன் பொருளாகும். பௌதீக அறிவில் முன்னேற சுய ஆற்றலும் ஆய்ந்தறிவும் திறமையும் தேவை. ஆனால் ஆன்மீக அறிவை பொறுத்தவரை எல்லா முன்னேற்றங்களும் ஏறக்குறைய ஆன்மீக குருவின் கருணையை பொறுத்தே இருக்கின்றன. ஆன்மீக குரு சீடனிடம் திருப்தி அடைய வேண்டும். அப்போதுதான் ஆன்மீக விஞ்ஞானத்தை பயிலும் சாதகனின் முன்னிலையில் அறிவு ஹரே கிருஷ்ணா. அப்போதுதான் ஆன்மீக விஞ்ஞானத்தை பயிலும் சாதகனின் முன்னிலையில் அறிவு தானாக உதயமாகும். ஆன்மீக குரு மின்சாரம் பாய்ச்சுவதை போல ஆன்மீக அறிவை ஒரு சீடனுக்குள் பாய்ச்சக்கூடிய ஒரு மந்திரவாதி அல்ல. உன்னதமான சீட பரம்பரை முறை இத்தகைய ஜால வித்தைகளை போன்றது என்று தப்பாக எண்ணக்கூடாது. உண்மையில் ஆன்மீக குரு வேத ஞானத்தின் அதிகாரத்தை பற்றி நியாயமான முறையில் தனது சீடனுக்கு விளக்கி கூறுவார். அத்தகைய அறிவை சீடன் தன் புத்தி சாதுரியத்தால் பெற முடியாது. பணிவான விசாரணைகளாலும் தொண்டு புரியும் மனோநிலையில் மட்டுமே அவற்றை பெற முடியும். ஆன்மீக குரு சீடன் ஆகிய இருவருமே உண்மையானவர்களாக இருக்க வேண்டும் என்பதே இதன் கருத்தாகும். இவ்விஷயத்தில் ஆன்மீக குருவான சுகதேவ கோஸ்வாமி வணக்கத்திற்குரிய தனது தந்தையான ஸ்ரீல வியாசதேவரிடமிருந்து தான் கற்றதை அப்படியே ஒப்பிக்க தயாரானார். அதே சமயம் சீடரான பரிஷித்து மகாராஜனும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் சிறந்த பக்தராக இருந்தார். ஆன்மீக விஷயங்கள் அனைத்தையும் கைவர பெறுவதற்கு ஒருவன் பகவான் பக்தனாக இருக்க வேண்டும் என்பதில் உண்மையான நம்பிக்கை கொண்டுள்ளவனே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பக்தனாவான். இப்போதனை பகவத்கீதையில்
முழுமையாகவும் சரணாகதி அடைவதால் மிகவும் பக்குவமான புண்ணிய புருஷராக ஒருவர் மாறிவிடுகிறார் என பகவத்கீதையில் தெளிவாக விவரிக்கப்பட்டுள்ளது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் அசையாத நம்பிக்கை ஒருவன் ஸ்ரீமத் பாகவதத்தின் மாணவனாவதற்கு அவனை தயார் செய்கின்றது. அத்துடன் சுகதேவ கோஸ்வாமியை போன்ற ஒரு பக்தரிடமிருந்து ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்பவன் பரிசுத்த மகாராஜனை போல் இறுதியில் முக்தி பெறுவது நிச்சயம். வருவாய்க்காக பாகவதம் கூறுபவர்களும் ஒரு சில நாட்கள் மட்டுமே பாகவதம் கேட்டு அதன் அடிப்படையில் தங்கள் நம்பிக்கையை உருவாக்கி கொண்டுள்ள போலி பக்தர்களும் சுகதேவ கோஸ்வாமி மற்றும் பரிசுத்த மகாராஜன் ஆகியோரிடமிருந்து முற்றிலும் வேறானவராவார். ஸ்ரீல வியாசதேவர் ஜென்மாதி அஸ்ய என முதல் ஸ்லோகத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தை சுகதேவ கோஸ்வாமி விவரித்தார். அவ்வாறே சுகதேவரும் அதை பரிசுத்த மகாராஜனுக்கு விவரித்தார். தனது பக்த ரூபத்தில் பகவான் ஸ்ரீ சைத்தன்யராக தோன்றிய ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீமத் பாகவதத்தின் 11ஆம் காண்டத்தில் மகா புருஷர் என்று வர்ணிக்கப்படுகிறார். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு பக்தி பூர்வமான மனோபாவத்தில் அவதரித்துள்ள பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே ஆவார். கலியுகத்தில் வீழ்ந்த ஆத்மாக்கள் மீது விசேஷமான அன்பை பொழிவதற்காக அவர் பூமியில் அவதரித்தார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் இந்த மகாபுருஷ அவதாரத்திடம் பிரார்த்தனை செய்வதற்கு பொருத்தமான குறிப்பிட்ட சில 2 ஸ்லோகங்கள் உள்ளன. தேயம் சதா பரிபவகணம் அபீஷ்டதோகம் தீர்த்தாஸ்பதம் சிவ விருஞ்சினுதம் சரண்யம் பிருத்யார்த்தீகம் பிரணத பாலபவாப்தி போதம் வந்தே மகாபுருஷ தே சரணாரவிந்தம் त्यक्त्वा शूदुस्तस्य सूदुस्त्यज शूरब्जितराज्यलक्ष्मीं धर्मिष्ठार्य वचसा यत् अगात् அரண்யம். மயா மிருகம் தயேப்சிதம் அன்வதாவத் வந்தே மகாபுருஷ தே சரணாரவிந்தம். பாகவதம் 11.5.33-34. அதாவது புருஷ என்பது அனுபவிப்பவர் என்பதையும் மகாபுருஷ என்பது பரம அனுபவிப்பாளர் அல்லது பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் என்பதையும் குறிக்கின்றது. பரம புருஷரான ஸ்ரீ கிருஷ்ணரை அணுகும் தகுதி படைத்த ஒருவர் மகாபௌருஷிக என்று அழைக்கப்படுகின்றார். ஸ்ரீமத் பாகவதத்தை உண்மையாக ஒப்பிக்கும் ஒருவரிடமிருந்து அதை ஒருவன் கவனமாக கிட்டறிய வேண்டும். இத்தகைய மாணவன் யாராக இருப்பினும் அவன் முக்தி அளிப்பவனான பகவானின் உண்மையான பக்தனாக மாறுவது உறுதி. ஸ்ரீமத் பாகவதத்தை செவியுறுவதில் மிக கவனமாக இருந்து பரிசுத்த மகாராஜன் போன்றவர்கள் வேறொருவரும் இல்லை. மேலும் ஸ்ரீமத் பாகவதத்தின் ஸ்லோகங்களை ஒப்பிப்பதில் சுகதேவ கோஸ்வாமிக்கு இணையான தகுதி பெற்றவர் எவரும் இல்லை. எனவே ஸ்ரீமத் பாகவதத்தை மிகச்சிறப்பாக பாடியவரான சுகதேவ கோஸ்வாமி அல்லது அதை மிகச்சிறப்பாக செவியுறுபவரான பரிசுத்த மகாராஜன் ஆகியோரின் அடிச்சுவடுகளை பின்பற்றுவோர் யாராயினும் அவர்களைப் போல் முக்தியடைவது நிச்சயம். பாகவதத்தை செவியுற்றதால் பரிசுத்த மகாராஜன் முக்தி பெற்றார். அதை பாடியதால் சுகதேவ கோஸ்வாமி முக்தி பெற்றார். 9 வகையான பக்தி தொண்டுகளில் பாடுவதும் செவியுறுவதும் 2 வகைகளாகும். நியமங்களை முழுமையாகவோ அல்லது பகுதிகளாகவோ விடாமுயற்சியுடன் பின்பற்றுவதால் ஒருவன் தெய்வீக நிலையை அடைய முடியும். ஆகவே ஜென்மாதி அஸ்ய எனும் ஸ்லோகத்தில் துவங்கி 12ஆம் காண்டத்தின் இறுதி ஸ்லோகம் வரையுள்ள ஸ்ரீமத் பாகவதத்தின் அனைத்து வாக்கியங்களும் பரிசுத்த மகாராஜரின் முக்தியை நோக்கமாக கொண்டு சுகதேவ கோஸ்வாமியால் பேசப்பட்டவையாகும். சுகதேவ கோஸ்வாமியால் பேசப்பட்டபடி பாகவதத்தை ஒழுங்காக செவியுறுமாறு அம்பரீஷ மகாராஜாவுக்கு கௌதம முனி அறிவுரை கூறியதாக பத்ம புராணத்தில் குறிப்புள்ளது. சுகதேவ கோஸ்வாமி பேசியதைப் போலவே ஸ்ரீமத் பாகவதத்தை அம்பரீஷ மகாராஜனும் முதல் துவக்கத்தில் இருந்து அதன் இறுதி வரை செவியுறுகிறார் என்பது இங்கு உறுதி செய்யப்பட்டுள்ளது. எனவே பாகவதத்தில் அக்கறை கொண்டுள்ள ஒருவன் அதை விளையாட்டாக கருதி இங்கும் அங்கும் ஒவ்வொரு பகுதியை மட்டும் படிப்பதோ அல்லது கேட்பதோ கூடாது. அம்பரீஷ் மகாராஜன் அல்லது பரிசுத்த மகாராஜனை போன்ற சிறந்த அரசர்களின் அடிச்சுவட்டை பின்பற்றி சுகதேவ கோஸ்வாமியால் உண்மையான பிரதிநிதியிடமிருந்து பாகவதத்தை ஒருவன் கேட்டறிய வேண்டும். சோ இங்க இந்த பரம்பரா வழி வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. பரம்பரா வழி அப்படின்னா யாரிடமிருந்து கேட்க வேண்டும் அப்படின்னா பரம்பரா வழியில் இருந்து வந்த இப்ப நம்மளுக்கு ஒரு குரு பரம்பரை இருக்கு. பிரம்ம மத்துவ கௌடிய சம்பிரதாயம். அந்த பிரம்ம மத்துவ கௌடிய சம்பிரதாயத்தின் முதல் ஆச்சாரியர் யாரு?
பிரம்மா. பிரம்மாட்ட இருந்து யார் அதை உபதேசமா பெறுகிறார்? நாரதர். நாரதிட்ட இருந்து வியாசதேவர். வியாசதேவர்கிட்ட இருந்து சுகதேவ கோஸ்வாமி. இப்படி இந்த பரம்பரை வழி வந்து கீழிறங்கி வருகின்றது. அப்ப அந்த பரம்பரா வழியிலிருந்து வர்றவங்க அவங்க கிட்ட இருந்தே இந்த பாகவதத்தை கேட்க வேண்டும். பாகவதத்தை வந்து ஒரு அருவவாதி கிட்ட போய், இப்ப அருவவாதிகள் கூட பாகவதம் படிப்பாங்க, அவங்க கிட்ட இருந்து கேட்டோம் அப்படின்னா அவங்க கடைசியில என்ன முடிவு, எல்லாம் கரெக்டா படிச்சுட்டு கடைசியில என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பகவானுக்கு உருவம் இல்லை, அதனால பிரம்ம ஜோதியில போய் ஐக்கியமாகணும் அப்படின்னு சொல்லி அவங்களா மனக்கற்பனைக்கு தகுந்த மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கி நம்மளை தவறான பாதையில கொண்டு போயிருவாங்க. அப்போ ஒரு குருடன் எங்க தன்னை ஃபாலோ பண்றவங்கள, குற்றத்தனமா ஃபாலோ பண்றவங்கள எங்க கொண்டு போய் விடுவானா, பெரிய பள்ளத்துல கொண்டு போய் விழுக வச்சிருவான். அப்ப அந்த மாதிரி இருந்து இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் பாகவதம் கேட்க கூடாது அப்படிங்கிறது நம்ம சில பிரபுபாதர் நம்மளுக்கு நிறைய வாட்டி உணர்த்துறாரு. அப்படி பாகவதம் கேட்க வேண்டும் என்றால் எப்படி கேட்கணும் அப்படின்னா, நம்ம மண்டையில வந்து மசால் நிறைய அழுக்குகளை வச்சுட்டு கேட்க கூடாது. நம்ம மண்டையை கழுவிட்டு சுத்தமா வச்சு கேட்கணும். எப்படி ஒரு பால் பாத்திரத்துல பால் வாங்கணும்னா அது வந்து கிளீனா இருக்கணும். ஒரு சின்ன தூசு இருந்தா கூட அந்த முழு பாத்திரத்தையும் கெடுத்துரும். விஷம்தானுங்க, ஒரு சொட்டு தாங்க பரவாயில்லைங்க, ஒரு அண்டால ஒரு சொட்டு பாம்போட விஷம் கலந்தா பரவாயில்லைங்க அப்படின்றோமா? கிடையாது. அது அப்படியே அந்த பாலை கொண்டு போய் கவுத்து கீழே கொட்டிடுவோம். அது போல ஒரு சிறு களங்கம் இருந்தால் கூட பாகவதம் வந்து நம்மள கேட்க இயலாமல் பண்ணிடும். இப்ப பாகவதம் எப்படி கேட்கணும், பாகவதம் எப்படி சொல்லப்பட வேண்டும், எப்படி சுகதேவ கோஸ்வாமி முக்தி, 2 பேருமே முக்தி பெற்ற ஆத்மாக்கள், அப்ப 2 பேருமே தூய பக்தர்கள். அப்போ ஒரு தூய பக்தரோட சங்கத்துல நாம இருந்து பாகவதம் கேட்க வேண்டும். அது விட்டு விட்டு கேட்க கூடாது, அது முறை இல்ல. அப்ப எப்படி கேட்கணும் அப்படின்னா, தத்வித்தி பிரதிபாதேன பரிபிரஷ்னேன சேவையா உபதேசந்தி தேஜானம் ஞானின தத்துவ தர்ஷனக. ஒரு குருவை நாம அடைக்கலம் அடையணும். அந்த குரு மூலமாக நாம் கேள்விகள் கேட்டு நாம அந்த டவுட் எல்லாம் நிறைவு பண்ணி, சந்தேகத்தோட நாம் கேட்டுட்டே இருக்கக்கூடாது. எந்த சந்தேகம் இருந்தாலும் அப்பப்ப நிவர்த்தி பண்ணிக்கணும். ஆனா எனக்கு தெரியுங்கிற நோக்கத்தோட நாம கேட்கக்கூடாது. ஒரு குரு முன்னாடி போய் அடக்கத்துடன் பணிவுடனும் அவருக்கு சேவைகள் செய்து, தத்வித்தி பிரதிபா பணி பிரஷ்னேன சேவையா, சேவை செய்யணும். அதுதான் இங்க கிருஷ்ணர் அவதாரமாக தோன்றும் போது அவரு வந்து அதை நடைமுறைப்படுத்தி காட்டுகிறார். ஏன்னா கிருஷ்ணர் வந்து எல்லாவற்றையும் அறிந்தவர் இருந்தாலும் அவர் வந்து இங்க தோன்றும் போது தனக்கு ஒரு குருவை ஏற்றுக்கொண்டார். அப்ப சாந்திப்பனி முனியிட்ட அவர் வந்து பாடம் கத்துக்கிறார். அவர் ஆசிரமத்துல போய் விறகு வெட்டிட்டு வர்றாரு. அவருக்கு அவர் மனைவிக்கு வேண்டிய சேவைகள், குரு பத்னிக்கு வேண்டிய சேவைகள் செய்யறாரு. அப்போ பகவான் வந்து சேவை செய்து ஒரு எடுத்துக்காட்டா விளங்குறாரு எல்லாருக்கும். சேவை செய்வதன் மூலமாக குருவிடமிருந்து அறிவை பெற வேண்டும். எனக்கு எல்லாம் தெரியும் போய் உக்காந்தா அப்படின்னா அப்ப கலங்கப்பட்ட மனதுடன் இருக்கும்போது அது விஷமாகின்றது. அப்போ அமானித்துவம், அடக்கம் வேணும். ஒருத்தர்கிட்ட நாம ஒரு அறிவை பெற வேண்டும் என்றால் அடக்கத்துடன் கேள்விகள் கேட்டு அந்த அறிவை வாங்கிக்கணும். ஏன்னா குருவை எல்லாமே தெரிஞ்சவர். நம்ம போய் உட்காந்தோன்னு நம்ம மண்டையை திறந்து எல்லாத்தையும் அவரால் போட முடியாது. சிறுகத்தான் அதை வந்து அவர் நம்மளுக்கு உணர்த்துவார். அதுக்கு நாம அடக்கத்துடனும் பணிவுடனும் கேள்வி கேட்டு சேவைகள் செய்தால் மட்டுமே அந்த ஞானத்தை நம்மால் பெற முடியும் அப்படிங்கிறது இங்க தெளிவாகுது. இதோட முடிச்சுக்கலாங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா, இல்ல ஏதாவது டிஸ்கஸ் பண்ணணுமா?